கிருபையின் கீழ் செழிப்பது எவ்வாறு? தேவனுடைய கிருபை நம்முடைய செழிப்பில் எப்படி பங்கு வகிக்கிறது? அல்லது கிரேஸ் பேஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி. இந்த பணங்கிறது ஒரு அற்புதமான ஒரு டூல். இது இருந்ததுன்னா நாம் தேவனுக்கு என்று வல்லமையான காரியத்தை இந்த பூமியில செய்ய முடியும். உங்கள் காதுகள் கேட்க தேவன் பேசுறாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆதாமின் கீழ்ப்படியாமை உங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்தது, கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சாபங்கிறது நல்லா இருக்கிற ஆளை ஒண்ணுமில்லாம பண்ணிடும், அதான் சாபம். இப்ப ஆசீர்வாதமும் ஒரு வல்லமை தான். அது உங்க மேல வரும்பொழுது என்ன ஆகும்? ஒண்ணுமில்லாத ஆளை நல்லாகிற வரைக்கும் அது விடாது. That is the power of the blessings. இப்படி இந்த குடும்பம் இப்படி கெட்டு போயிட்டு திடீர்னு இப்படி ஒரு இதாகி போச்சுங்குவாங்க. அது மாதிரி இனிமே இது நல்ல விஷயம் நடக்கும்போது என்னன்னு தெரியலங்க, திடீர்னு இப்படி ஒரு நன்மை அவங்களுக்கு வந்துட்டு, திடீர்னு ஒரு வாழ்வு வந்துட்டு, திடீர்னு ஒரு உயர்வு அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு, அந்த விதமா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஆபிரகாம் கிட்ட குறை இருக்குது, ஆனா கூட ஆபிரகாமை காப்பாத்துறாரு. அப்போ ஆபிரகாம் வாழ்க்கையை பார்க்கும்போது ஒன்று தெளிவாக தெரியுது, தேவனுடைய ஆசீர்வாதமே அவனை செல்வந்தனாக மாற்றினது. அப்போ இந்த ஆபிரகாம் உத்தமனும் அல்ல, இந்த ஆபிரகாம் திறமையானவனும் அல்ல, ஆனால் இவன் செல்வவானாய் இருந்தான். முற்றிலும் தேவனுடைய கிருபையினாலே இது நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ சாபம் நல்லவன் கெட்டவன், அவன் படித்தவன் படிக்காதவன், நெட்டை குட்டை கட்டை இதெல்லாம் பார்க்காது. வந்துட்டுனா வந்தது தான், அழிச்சு போடும். ஆசீர்வாதமும் அப்படிதான், வாழ வச்சு போடும். ஆமென். சாபம் என்கிற ஒரு வல்லமை மனுஷனுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சு அவனை தரித்திரனாக்கி வச்சிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதையும் ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அந்த வல்லமையிலிருந்து விடுதலையாகி ஆசீர்வாதம் என்கிற வல்லமை அவன் மேல் வருகிறது. தேவனே என்னை ஆசீர்வதிக்கிறார், தேவனே என்னை பெருக செய்கிறவராக இருக்கிறார். இது உங்க மனசுக்குள்ள வரும்பொழுது ஒரு புத்தி கெட்டாத சமாதானம் உள்ள வரும். எதை பார்த்து பயப்படப்பானே, அவர் தான் ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் என்னை பெருக வைக்கிறார். கடந்த சில வாரங்களாக கிருபையின் கீழ் செழிப்பதை பற்றி நாம் படிக்கிறோம். செழிப்பை எப்போதுமே நாம் இங்கே பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் வெளியில் நமக்கு ரொம்ப பிரபலியமாயிட்டோம். நாம் அந்த சபையா, ராயல் ஃபேமிலியா, பணக்கார சர்ச்சாச்சே அப்படின்னு சொல்கிற மாதிரி பேர் ஆயிடுச்சு. ஏமேன். ஆமாம், தரித்திர சபைன்னு தான் பேர் வாங்கக்கூடாது. என்ன பேர் வாங்கணும்? பணக்கார சர்ச்சின்னு பேர் வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தெரியல, பணக்காரங்களாகி இங்கே யாரும் உள்ளே வரல. வரும்போது நிறைய பேர் பணக்காரங்களாக இல்லை. வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தை அவர்களை செழிக்க வைக்கிறது, செல்வந்தர்களாக மாற்றுகிறது. ஆமென். ஏழைகளாக, நம்பிக்கையற்றவர்களாக. இப்போ பாருங்கள், நம்ம ஜோசப் பிரதருடைய சாட்சி கேட்டிருப்பீங்க. அவங்க வரும்பொழுது, திருப்பூர்லேருந்து இங்கே வரும்பொழுது வியாபாரங்கள் தோற்ற ஒரு நிலை, ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை, வியாபாரத்தில் பெரிய செழிப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வந்தாங்க. வார்த்தையை கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரு 2 வருஷத்தில் அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுச்சுன்னா, 100 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் அவங்க வாழ்க்கையை மாற்றினார். ஆமென். வித்தின் 2 இயர்ஸில் அவங்க வாழ்க்கை மாறிச்சு. இப்போ என்னென்னா பென்ஸில் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காப்புல. ஆமென். அப்போ கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென். பால் பிரதருடைய சாட்சியை 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டோம். ஒரு 300 ரூபாயை எடுத்துகிட்டு கோயம்புத்தூருக்கு போன ஒரு நபரை தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய தொழிலதிபராக மாற்றியிருக்கிறார். ஆமென். கொஞ்சம் பேருக்கு வேலையை கொடுக்குற அளவுக்கு மாற்றிருக்கிறார். ஒரு ஹோட்டலில் சர்வெண்ட்டாக இருந்தவர் இப்போ பெரிய ஹோட்டலே நடத்துகிற அளவுக்கு பெரிய கனவுகளை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கதைகளும் அப்படி தான் இருக்குது பாருங்கள்.
ஒரு 2 சின்ன ஒரு கம்ப்யூட்டரை வச்சு சிஸ்டர் வந்து ஆரம்பித்தாங்க இன்ஸ்டியூஷன். இப்போ பார்த்தா அவங்கக்கிட்டே சில பேர் வேலை பார்க்குறாங்க. நிறைய பிள்ளைங்க வந்து அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸில் படிக்கிற அளவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அப்படி சிலருக்கு படிப்படியாக சில முன்னேற்றங்களை பார்த்துருக்கோம். சங்கரங்கோல்லேருந்து வர்றாங்க, சின்னதாக இருந்தது. ஒரு 2-3 மாதத்துலேயே அவங்க பொருளாதாரத்தில் பெரிய திருப்பத்தை தேவன் கொடுத்து இப்போ அடுத்தால கோடிக்கணக்கு டேர்ன் ஓவரை நோக்கி போகிறதுக்கான காரியங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு, நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமென். அப்போ இதெல்லாம் கடவுள் நம்ம முன்னாடி கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. அப்போ நீங்கள் நான் ஒன்று பார்த்துக்கணும். என்ன பார்த்துக்கணுன்னா, இன்றைக்கி அவங்களுக்குன்னா நாளைக்கு எனக்கு. ஆமென். சரவணன் சார் சாட்சி நம்ம கேட்டிருப்போம். ஒரே ஒரு செவரு தான் கெட்டுற ஆர்டரான். நாள் முழுதும் போய் அங்கேயே நின்றுட்டுருப்பாங்களாம். கொத்தனாரெல்லாம் பார்ப்பாங்களாம், சார் ஒரு செவரு நாங்களே கட்டிடுவோம், அதுக்கு ஒரு இன்ஜினியர் வந்து இவ்வளோ நேரம் நின்றுருக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த வேலை போனால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே நடக்குது, இங்கே போனால் நம்ம பில்டிங் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கே பாருங்கள் நம்ம தான் அதை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு திரும்பும் திசையெல்லாம் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆமாம், சிலர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் சீக்கிரமாக நீங்களும் கொடி கட்டி பறப்பீங்க. ஆமென். தம்பி மொபைல் ஷாப்பாக ஆரம்பிச்சிருக்கீங்க. மொபைல் ஷாப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. லாரி பிஸ்னஸ்லாம் வச்சுருக்காங்க. ரியல் எஸ்டேட்டு. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? வேலை பார்க்குறீங்களா? வேலை செய்கிறீங்க. கொஞ்சம் பேர் கொஞ்ச நாள் கழித்து வேலை கொடுப்பீங்க கொஞ்சம் பேருக்கு. ஆமென். கடவுள் அந்த மாதிரி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமாம், கடவுள் பெருக செய்கிற ஒரு கடவுள் பாரு. நம்ம சில நேரத்தில் நான் யோசிப்பேன், நம்ம கடவுள் இயல்பாகவே ஒரு மனுஷனை பெருகிறதுக்கு முன்னாடி தான் கடவுள் வச்சுருக்காரு. இதில் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவர் ஆவியை பெற்ற நம்ம எப்படி குறுக முடியும்? குறுகவே முடியாது. நாம் பெருகியே தீருவோம். ஆமென். எல்லா ரீதியிலையும் பெருக செய்வார். சந்தோஷத்தில், பரிசுத்தத்தில், நாம் வந்து வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கிறதுல, ஆண்டவருக்கென்று நாம் செய்கிற காரியங்களில், நம்முடைய பொருளாதாரத்தில், எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், பெருக செய்வார். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வெறும் பணத்தை மட்டுமே பேசுகிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி கூட ஒருத்தர் போட்டிருந்தார், டெய்லி யாராவது போட்டுருவாங்களா? இன்றைக்கி ஒருத்தர் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாருன்னா, நீங்கள் வந்து இதை பற்றி மட்டுமே பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் இதை பற்றி பேசவே மாட்டேங்கிங்களே, இதை பற்றி நீங்கள் பேசுன மாதிரி ஏதாவது வீடியோ இருந்தால் எனக்கு போடுங்க. நீங்கள் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா நான் மற்ற சப்ஜெக்ட்டும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிப்பேன். நீங்கள் யாரும் இதை என்ன பண்ணுறது இல்லை, பேசுகிறதே இல்லை. அதனால் நான் 52 வாரமாக அதிலேயே கவனமாக இருக்கிறேன். ஆமென். இயேசு வர்றது எப்போ வருவார், செவ்வாய்க்கிழமை வருவாரா, வெள்ளிக்கிழமை வருவாரா, எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. ஆமாம். அடுத்த வாரம் முடிஞ்சுட்டா அநேகமாக ஒருத்தர் புக் எழுதினார் பாருங்க, இயேசு வராமல் இருப்பதற்கு, இயேசுவின் வருகை தாமதிப்பதற்கு 80 காரணங்கள்ன்ட்டு முதல்ல எழுதினார் 80லேயே. அப்புறம் 81வது வருஷம் வந்தோடனே 81 காரணங்கள்னு போட்டார். அப்புறம் 82 எப்போ முடிஞ்சதுன்னு எனக்கு தெரில, 2000 அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் எழுதியிருக்கிறாரு இத்தனை காரணங்கள் அப்படின்ட்டு. அப்போது ஆனால் மக்கள் கடனில், இல்லாமையில், பற்றாக்குறையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதிலை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தை அதில் ரொம்ப கவனமாக இருக்குது, நாம் நம்புகிறோம். ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல், எல்லாம் சொல்லுங்கள், ஆத்துமா வாழ்வது போல். ஆத்துமா தான் முக்கியம் பிரதர் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. பைபிள் அப்படி முடிக்கல. ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும், சொல்லுங்க பார்க்கலாம், வாழ்ந்து சுகமாயிரு படி நான் என்ன பண்ணுறேன், வேண்டுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணுங்கிறத கடவுள் என்ன பண்ணுறார், விரும்புகிறார். இது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். எல்லாம் சொல்லுங்கள், எனது வாழ்வு, எனது செழிப்பு தேவனுடைய சித்தம். இதை நம்பாததினால அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறார்கள். பக்திமான்களாக இருப்பார்கள், ஆனால் சக்திமான்களாக இல்லை. ஏதாவது செய்யணும்னா ஒன்றும் முடியல பாஸ்டர், கடனை எப்படி தான் கட்ட போகிறனே தெரில, பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறனே தெரில, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பொழுன்னு கண்ணீர்லாம் என்ன பண்ணுது, வருது. இன்னும் பணம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க கூட அதை தேவனிடத்திலிருந்து பெறுறதுன்னு அவங்க நம்மளே தவிர, மற்றபடி அதனுடைய தேவையை உணர்ந்து எப்படியாவது அதை திரட்டுறதுக்கு முயற்சியில் தான் என்ன பண்ணுவாங்க, ஊழியம் செய்கிறவங்க கூட இறங்கியிருப்பாங்க. நம்ம ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், கர்த்தரே ஐஸ்வர்யத்தை தருகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, உம்மாலே வருகிறது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த, பலப்படுத்த உம்மாலே ஆகும்.
ஆமென். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திர ஆனாரே. இந்த அறிந்திருக்கிறீர்களே அப்படிங்கிறார். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? கிருபையின் கீழ் செழிப்பது எவ்வாறு? தேவனுடைய கிருபை நம்முடைய செழிப்பில் எப்படி பங்கு வகிக்கிறது? அல்லது கிரேஸ் பேஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி. எல்லாம் சொல்லுங்கள், கிரேஸ் பேஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். பரலோகம் போகிறதுக்கு ஒரு கிருபை இருக்குன்னா, பரிசுத்தமாகிறதுக்கு ஒரு கிருபை இருக்குன்னா, நீங்கள் செழுமையாக இருப்பதற்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆமென். சகலவித கிருபைகள் தேவனிடத்தில் இருக்கிறது. அதனால் இந்த டீச்சிங்ஸ் வந்து கிரேஸ் பேஸ்ட் ப்ராஸ்பெரிட்டியை நாம் பேசுகிறோம். பவுல் அப்போஸ்தலர் இந்த கொரிந்து சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இந்த கொரிந்து சபை பிகினிங்கில் அந்த அளவுக்கு செழிப்பாக இல்லை. ஆனால் பவுல் போன்ற ஊழியர்கள் போய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை குறித்து அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அல்லது இயேசு எவ்வாறு ஐஸ்வர்யமாக இருந்த தேவன் இந்த பூமியிலே தன் குமாரனை அனுப்பினார். அப்படி அனுப்பப்பட்ட கிறிஸ்து மனுவர்க்கத்தின் பாவங்கள், சாபம், நோய், தரித்திரம் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து சிலுவையில் என்ன பண்ணார்? பலியானார். அவர் செய்து முடித்த செயலின் விளைவாக நாம் எல்லோரும் செல்வந்தர்களாய் மாற முடியும் என்கிற நற்செய்தியை அவர் பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கம் பண்ணினதின் விளைவாக இப்போ கொரிந்து சபை எப்படி என்ன ஆயிடுச்சு? பணக்கார சபை ஆயிடுச்சு. ஆமென். கேட்கும் போதே எவ்வளோ நல்லா இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம், பணக்கார சபை. ஆமென். சபைன்னா எங்கங்க? அது அந்த ஒரு ஓலக கொட்டையில் இருக்குங்க, அங்கே தட்டி வச்சுருப்பாங்கங்க, சுற்றிலும் வந்து ஏதோ ஷீட்டு போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அது முழு பட்டணத்தில் பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் எதுனா அது தேவனுடைய சபை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க முடியும். ஆமென். வர முடியுங்க. ஆமென். ஆமாம். ஒரு ஐடி கம்பெனியை விட பரலோகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் பாருங்கள், மாணிக்க கற்களால் சுவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்? வச்சிருக்கிறாரு. வீதியெல்லாம் என்னவா? தங்கம் தான். தங்கம் வந்து இங்கே காதில் போட முடியுமா, கழுத்தில் போட முடியுமாங்க? அவர் தரையிலே போட்டிருக்கார் தாராளமாக. ஆமென். அப்போ பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல எங்கங்க? பூமியிலையும் செய்யப்படுவதாக. இயேசு இறங்கினதே அதை இங்கே இறக்குறதுக்காகத்தான். ஆமென். ஆமாம். ஒரு ஏணியை வச்சார் பாருங்க, அந்த ஏணி தான் இயேசு. அது மூலமாக எல்லாம் இறங்கி நமக்குள்ள வருகிறது பாருங்க. அப்போ சபையினுடைய அடையாளமே தரித்திரமாக இருக்கக்கூடாது. சபை ஒரு செழிப்பின் சபையாக இருக்க வேண்டும். ஆமென். மக்கதோனியா என்கிற ஒரு சபையையும் கொரிந்து என்கிற ஒரு சபையையும் இங்கே நாம் படிக்கிறோம். இந்த மக்கதோனியா சபை மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? தரித்திரத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த தரித்திரத்திலிருந்து தேவனுக்கென்று கொடுக்கணும் என்கிற ஆசை அவர்களுக்குள் இருக்கிறது. அதை பற்றி நான் உங்களுக்கு பேசினேன். லைட்டாக காமிச்சிட்டு, இன்ட்ரோடக்ஷன் காமிச்சிட்டு இன்னும் மற்ற காரியங்களை நாம் இன்றைக்கி படிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், கிருபை. அவர்களுக்கு ஒரு கிருபை. அது என்ன கிருபையா? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆமென். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தரித்திரத்திலையும் கொடுத்தாங்க. இதுக்கு ஒரு கிரேஸ். எல்லாம் சொல்லுங்க, தரித்திரத்திலையும் கொடுத்தது. தரித்திரமான சூழமையிலும் என்ன பண்ணாங்க? அவங்க கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். சிலர் வந்து அப்படி கூட நம்ம பார்க்குறோம் பாருங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க? நிறைய கொடுக்கணும்னு ஆசை பிரதர், ஆனால் இல்லை, இருந்தாலும் என்னோட சின்ன ஒரு காணிக்கை. இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தங்க 1000 ரூபா மணி ஆர்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த அம்மா ஆசை, தம்பி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன அருமையாக செய்கிறீங்க, ரொம்ப ஆசை, என்னால் இயன்றதை நான் அனுப்பியிருக்கிறேன். அப்போ நான் யோசித்தேன், இவ்வளோ நல்ல உள்ளவங்க எல்லாம் நிறைய இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்களேன். அமுக்கினிகள்லாம் நிறைய வச்சுருக்கான், மூட்டையாக வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அதிலே செத்து போயிருந்தான். அப்புறம் இவனை தூக்கி போட்டுட்டு தான் அதை எடுக்க வேண்டியிருக்கு. அந்தளவுக்கு என்ன பண்ணியிருக்கான்? நிறைய வச்சுருக்கிறான். அப்போ பாருங்கள், அதனால தான் பாருங்கள் நம்ம இதை கரெக்ட், இதை வந்து விளையாட்டாக எடுத்துக்கிடக்கூடாது. இந்த பணங்கிறது ஒரு அற்புதமான ஒரு டூல், அது ஒரு அற்புதமான கருவி.
இது இது இருந்ததுன்னா நாம் தேவனுக்கென்று வல்லமையான காரியத்தை இந்த பூமியில செய்ய முடியும். ஆமென். இப்போ என்ன நடக்குது? இந்த கொரிந்து சபை அப்படிப்பட்ட சபை அல்ல. இந்த கொரிந்து சபை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் அவர்களும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு தேவனுடைய கிருபையிலே அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். தேவனுடைய கிருபையிலே அவர்கள் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கிருபையில் வளர வளர ஐஸ்வர்யத்தில் நீங்கள் வளருவீங்க பாருங்களேன். ஆமென். இப்போ என்ன நடந்தது பாருங்க, இவங்க எப்படி கொடுத்தாங்க? இல்லாமையிலையும் தரித்திரத்துலையும் என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. பரவாயில்ல, மனது சிலிச்சிச்சு. ஆமென். இப்போ சிலர் பாருங்களேன், புத்தியில் எப்போவுமே தரித்திரம் இருக்கும், காசு இருந்தாலும் இல்லாட்டானாலும். ஆனால் இவங்க சூழ்நிலையில் தான் தரித்திரம் இருந்தது, ஆனால் புத்தியில் என்ன இல்லை? தரித்திரமே இல்லை. அதனால பாருங்க, அந்த கஷ்டமான நேரத்துலையும் என்ன பண்ணுறாங்க? தேவனுக்கு என்று அவர்கள் கொடுக்குறார்கள். அது ஒரு கிரேஸ். ஆமென். அது சும்மா அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது பாருங்களேன். இருக்கும் இல்லாத நேரங்களில் கூட கொடுக்கணுங்கிறது லேஸ்பட்ட ஒரு இதில் அது ஒரு கிரேஸ். ஆனால் அந்த கிரேஸை மட்டுமே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொரு கிருபை இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் எந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி கொடுக்குற அளவுக்கு உங்களை பெருக வைக்கிற தேவனுடைய கிருபை. ஆமென். நீங்கள் வாரி இறைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வருகிற தேவனுடைய கிருபை. இத்தனை கோடி நான் விதைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அத்தனை கோடி விதைக்க எனக்கு உதவி செய்தார். ஆமென். தட் இஸ் அ கிரேஸ் ஆஃப் காட். இப்போ கஷ்டமான நேரத்தில் கூட நம்ம கொடுத்துருப்போம். அப்படி தான் இந்த மக்கதோனியா சபை இருக்குது. ஆனால் கொரிந்து சபை அப்படிப்பட்ட சபை அல்ல. கொரிந்து சபை எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை? 15வது வசனம், சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க செல்வம் உதவுன்ட்டு? ஆமென். அது ஒன்றும் தப்பு கிடையாது. பணம்லாம் என்னத்துங்க, பணம் ரொம்ப மோசங்க அப்படிலாம் சொல்ல. பணத்தை பற்றி பைபிள் கரெக்டாக பேசுது. ஏன்னா பைபிளுக்கு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் பாருங்க. கடவுள் ஞானமுள்ள ஒரு கடவுள். ஆமென். உங்கள் செல்வம் என்ன பண்ணுவதாக? அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக அப்படிங்கிறார். அப்போ உதவுறதுக்காக இப்போ இவர்கள் ஏராளம் தாராளமாக என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. பரிசுத்தவான்களின் உதவிக்காக பணம் அங்கே என்ன பண்ணப்படுகிறது? திரட்டப்படுகிறது. ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணும் பொழுது இந்த கொரிந்து சபையில் ஏகப்பட்ட ஃபண்ட் என்ன ஆகுது? ரைஸ் ஆகுது. ஏகப்பட்ட அளவில் பணம் என்ன பண்ணுறாங்க? கொட்டி கொடுக்காங்க. எப்படி பாருங்கள், 20வது வசனம் பாருங்கள். எங்கள் ஊழியத்தினால் சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து. எல்லாம் சொல்லுங்கள், மிகுதியான தர்ம பணத்தை குறித்து. இப்போ பணம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு? எல்லாம் சொல்லுங்கள், மிகுதியான பணம். கொரிந்து சபையில் ஃபண்ட் ரைஸ் பண்ணால் ஃபண்ட் எப்படி வருது? எல்லாம் சொல்லுங்கள், மிகுதியான பணம். ஆமென். அன்னைக்கு பாருங்களேன், பழைய ஏற்பாட்டு நாட்கள்லேயே பாருங்களேன், ஆசரிப்பு கூடாரம் கட்டணுன்னா அங்கே ஃபண்ட் எப்படி வருது? மிகுதியாக வருது. தாவீது ஆலயம் கட்டுறான், அப்போ ஃபண்ட் எப்படி வருது? மிகுதியாக வருது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டு சபை, சில சொல்கிறாங்க அதெல்லாம் பழைய ஏற்பாடுலேயே முடிஞ்சிடுச்சுங்க. நான் இப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் தான் காமிச்சிட்டு இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டு சபையில் தாங்க மிகுதியான பணம் வந்துச்சு. ஆமென். அந்த பணத்தெல்லாம் திரட்டி பல பேருக்கு, பல பரிசுத்தவான்களுக்கு, பல கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்து அந்த சபையை அவர் என்ன பண்ணுறாரு? இங்கே பாராட்டி வாழ்த்தி அவர் என்ன பண்ணுறாரு? எழுதுகிறாரு. நீங்கள் ரொம்ப நல்லா செய்கிறீங்க அப்படின்னு அவங்களை என்ன பண்ணுறாரு? உற்சாகப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, 9வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது அந்த 9ஆம் அதிகாரத்தில் அவர் இப்படிலாம் நீங்கள் கொடுத்ததுனால இன்னும் பெரிய அறுவடையை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். பெரிய அறுவடை உங்களுக்கு உண்டாகுது. எல்லாம் சொல்லுங்கள், மணி இஸ் அ சீட். பணம் ஒரு விதை மாதிரி இருக்குதான். ஒரு மனுஷன் அதை விதைக்கும் போது அது என்ன ஆக ஆரம்பிக்குதான்? பெருக ஆரம்பிக்குதான். சிலருக்குலாம் பயமாக இருக்கும்போது தான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? விதைக்க மாட்டாங்க. அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, போயிட்டுனா அப்படின்ட்டு அந்த பயம். ஆனால் கடவுளுடைய கிருபையை கேட்க கேட்க பயம் நம்மளை விட்டு போயிடும். அதனால தான் கொடுக்கணும்னு, கொடுக்குறதும் சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. கொடுக்குறதே ஒரு விசுவாசம் வந்தால் தான் கொடுக்க முடியும். பயம் இருந்தால் கொடுக்கவே முடியாது. ஏன்னா போயிட்டுனா என்ன பண்ண அப்படிங்கிற பயத்திலே உட்காந்துட்டு இருப்போம். அங்கே எடுக்கிறதுக்கு மனசே வராது. ஆனால் கிருபை உள்ளே போகும் பொழுது, தேவ அன்பு உள்ளே போகும்போது என் தேவைகளை தேவன் சந்திப்பார். இதுக்கும் மேலே அவர் எனக்கு கொண்டு கொடுப்பார். அப்போ கொடுப்பதே ஒரு விசுவாசத்தின் அடையாளம் தான். ஆமாம், விசுவாசத்தின் அடையாளமாக கொடுக்கணும். அதுதான் கரெக்டான விதத்தில் கொடுக்குறது.
சில இடத்துல எப்படி கொடுக்குறாங்கன்னா பயந்து கொடுக்குறாங்க. நீ கடவுளுக்கு கொடுக்கலன்னா கடவுள் பாரு ஒன்று ஆஸ்பத்திரியில் கொடுக்க வச்சுருவார் அப்படின்னு. ஆஹா, இது ஆஸ்பத்திரி பில்லு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, பயந்து போய் கொடுக்குறது. சில அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா, சில அரசாங்கம் சில தீவிரவாத இயக்கம்லாம் இருக்கும் பாருங்கள், மாஃபியா கேங்லாம் இருக்குப்பாங்க, அதுக்கே ஃபண்டு கொடுக்கும், கவர்மெண்ட்டே கொடுக்கும். ஏன் தெரியுமா? எங்கள் நாடு இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, குண்டை கிண்டை போட்டுறாதீங்கடா, உங்களுக்கு வேணா ஃபண்ட் என்ன பண்ணிடுறோம், தந்துடுறோம். வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது யுத்தத்தை கொண்டு வந்துடாதீங்க, தேவையில்லாத ஏதாவது பண்ணிடாதீங்கன்னு. இது ஒரு இல்லீகலான திங்ஸ் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபண்டை கொடுத்துருது. அவன் அக்கிரமக்காரன் தான், ஆனால் நீ அவன் அக்கிரமத்தை ஏன் நாட்டில் காமிச்சிடாத பார்த்துக்கோ. இப்போ சிலரும் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ தேவனுக்கோ மற்ற காரியத்துக்கோ கொடுக்க எப்படி ஆயிடுச்சு, குண்டை கிண்டை போட்டக்கூடாது. அவர் இவன் குண்டு போட்டாலே தாங்க முடியாது, இவர் குண்டு போட்டால் பெரிய குண்டா போட்டுருவார் அப்படின்னு பயந்து தான் என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால் பாருங்கள், கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இல்லை, கொடுப்பதினால ஒரு பெரிய விளைவுகளையும் அவங்க என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. அப்படி கொடுக்கக்கூடாது பாருங்களேன். விசுவாசத்தில் கொடுக்கறது, எல்லாம் சொல்லுங்கள், ஃபெய்த் கிவ்ஸ். அப்படி தான் கொடுக்கணும் பாருங்கள். அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு விதையும் என்னதான் மாறுதான், ஒரு பெரிய அறுவடையாக மாறுகிறது பாருங்கள். 9வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5 படிக்கிறேன். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக. பிசினித்தனத்தில் கொடுக்கக்கூடாது. எப்படி கொடுக்கணும், உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாகவே அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். உங்களுக்கு கிருபை எவ்வளோ விளங்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கலாம். அப்படி செயல்படும் பொழுது தேவன் உங்கள் ஒவ்வொரு விதையையும் அவர் எப்படி மாற்றுறாரா, அறுவடையாக மாற்றுகிறார் பாருங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, முதல்ல எப்படி கொடுக்க வேண்டாங்கிறாரு, பிசினித்தனத்தில் கொடுக்காதன்ட்டார். இப்போ எப்படி சொல்கிறாரு, விசனமாயும் அல்ல, அப்புறம் கட்டாயமாயும் அல்ல. ஏதோ ஒரு ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம். சிலர் பாருங்கள், ஒரு ஃபண்டு கிண்டெலாம் ரைஸ் பண்ணும்போது கொடுத்தாகணுமாக்கும், வந்தாகணுமாக்கணுன்னே, அதனால தான் பாருங்கள் மக்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுறாங்க. இப்போ 10 கோடிக்கு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். யாராவது ப்ரெஷர் பண்ணப்பட்டிருப்பீங்களா எப்போமாவது? நோ மோர் ப்ரெஷர். நானும் எந்த ப்ரெஷரையும் என் மேலே வச்சுக்கிறது கிடையாது. ஏமேன். ஆண்டவரே, நீங்கள் ஒரு விருப்பம் கொடுத்துருக்கீங்க, அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைவேற்றுவீங்க. அதுக்கு தேவையான சக்தியை, பலத்தை என்னுடைய மக்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. எனக்கு அதுக்கான தயவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏற்படுத்துவீங்க. எனக்கு பெரிய ஆசை என்னென்னா, நம்ம மூலமாகவே அது நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஆமென். இங்கே இருக்கிற பிள்ளைகள் லட்சங்களை கோடிகளை கொண்டு வந்து கொடுத்து அதன் மூலமாக நடக்கணும். கடவுள் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நாம் தேவனை விசுவாசித்து நம்பி சார்ந்து கொள்வதன் மூலம் தான் அது சாத்தியமே தவிர, போட்டு ப்ரெஷர் பண்ணுறதுனால என்ன நடந்துடும், ஏற்கனவே உங்களை பல பேர் போட்டு பல ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் வந்து கடவுளும் உங்களை ப்ரெஷர் பண்ணால் எப்படி இருக்கும், பாஸ்டரும் உங்களை ப்ரெஷர் பண்ணால் எப்படி இருக்கும். ப்ரெஷர் பண்ணால் அது வராது, உடஞ்சி போயிடும், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே போயிடும். ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அதனால தான் அங்கே சொல்கிறாரு, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கொடுக்கறது கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா. எல்லாம் சொல்லுங்கள், கொடுப்பது கடவுளுக்கு ரொம்ப பெரிய விஷயம். கஞ்சத்தனத்தை அவர் விரும்புறதில்லை. அவர் எதை விரும்புகிறாரு, தாராளத்தை விரும்புகிறார். கொடுக்குற மனுஷனை பார்த்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்ன மாதிரியே இருக்கிற பாம்பர். ஏன்னா அவர் யார், God is a giving God. God is eager to give. அவர் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்போதுமே கொடுக்குறவர். எந்த அளவுக்கு அவர் கொடுப்பாருன்னா, தான் நேசிக்கிற குமாரனே கொடுத்தார். ஆமென். கடவுளுக்கு ஆசை பணத்தை கொடுத்தாருங்கிறது பெரிய மேட்டர் இல்லை, கடவுள் தன் மகனே உங்களுக்காக கொடுத்தார். அப்போ இந்த கிருபையை புரிந்து கொள்ளுகிற நபர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவங்களும் கொடுக்கறதுல வளர ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அதை அவர் சொல்கிறாரு, தேவனுக்கு அது ரொம்ப பிரியமான ஒரு காரியம். எல்லாம் சொல்லுங்கள், கொடுப்பதை தேவன் விரும்புகிறார். ஆமென். அதில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அது கஞ்சத்தனத்திலையோ கருமித்தனத்திலையோ நம்ம வாழ்கிறத அவர் என்ன பண்ணல, விரும்பலை. அன்றைக்கி ஒரு அம்மாவை பற்றி நான் கேட்டேன். அவங்க பாருங்கள், நிறைய சில பேருக்கு சில உதவிகள்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு. ஏன்னா அவங்கள பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கிறாங்க.
அவங்களுக்கும் சில தேவைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த நிலையில் இருந்துக்கிட்டு சிலருக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்டேன், ஆமாம் அவங்க தாங்க இந்த மாதிரிலாம் நிறைய செய்கிறாங்க அப்படின்னாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அப்போ பாருங்கள், இது கடவுளுடைய ஒரு ஸ்வாபம், கடவுளுடைய ஒரு தன்மை. இது நமக்குள்ளே வர்றதுனால நாம் என்ன பண்ணுறோம், ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம். ஆமென். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றோம் பாருங்கள். இப்போ 8வது வசனம் பாருங்கள். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும். நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறாரு? எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலேயும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருபைன்னா ஒரு கிருபை மட்டும் இல்லை, பல கிருபை இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கிருபை என்ன சொல்கிறாரு, நீங்கள் சகலவித காரியத்திலேயும் தேவன் உங்களை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள். தேவனுடைய கிருபை என்னை சகல காரியத்திலேயும் பெருக வைக்கிறது. தேவனுடைய கிருபை என்னை சகல காரியத்திலேயும் பெருக செய்கிறதாக இருக்கிறது. ஆமென். அப்போ கடவுளுடைய கிருபை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது, கடவுளுடைய தயவு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது கிருபை பெருக ஆரம்பிக்கிறது. ஆமென். கிருபை என்ன பண்ண ஆரம்பிக்குது, அப்படியே பெருக ஆரம்பிக்குது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அனுபவித்த சபை தான் யார்? இந்த கொரிந்து சபை. ஆமென். கொரிந்து சபை கிருபையிலே வளர்ந்தது. அப்போ கிருபையின் கீழே என்ன இருக்குது? ஐஸ்வர்யம் பெருக்கத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ இதுக்கு உள்ளே போய் இன்னும் சில காரியங்களை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்த வசனம் போட்டிருக்கு, விதைக்கிற வாரி இறைத்தான். எல்லாம் சொல்லுங்கள். பிதுக்கி கொடுத்தான் போடலை, எப்படி போட்டிருக்குது? பிதுக்கிறதுனா என்ன? இந்த பேஸ்ட்டை பிதுக்குறீங்க பாருங்கள், கரெக்டாக அதுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி. அப்படி பிதுக்கலை. அவங்க என்ன பண்ணாங்களாம்? வாரி இறைத்தான். கடவுளுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகுச்சுன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் வாரி இறைப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். நீங்கள் ஏழைகளாக இருப்பீங்கன்னு பைபிள் சொல்லலை, நீங்கள் ஏழைகளுக்கு கொடுப்பீங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. எப்படித்தான் தரித்திரத்தை நம்பினாங்கன்னே தெரில பாருங்களேன். கடவுள் அவருடைய பிள்ளைகளை எப்படி சொல்கிறாரு? வாரி இறைக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். நீனே ஏழையாக இருக்கணும்னு சொல்லலை. தம்பி, பரலோகம் ரொம்ப முக்கியம், பணக்காரனாக இருக்கிறது முக்கியம் இல்லை, நீ ஏழையாக இருந்து அங்கே வந்து சேரு அப்படி சொல்ல பாருங்கள். இவங்க இப்படி ஒரு கான்செப்ட் இவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. கடவுள் எப்படி பிக்சர் போட்டு வச்சுருக்கிறாருன்னா, நீ வாரி இறைக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள். வாரி இறைக்கணும். அப்போ இது கடவுளுடைய ஐடியானா அப்போ உங்கள் கையில் வந்தே தீரும் பாருங்க. இப்படி நான் வாழ்வது தான் என்னை பற்றிய கடவுளுடைய சித்தம் நீங்கள் நம்புவீங்கன்னா உங்கள் கை கண்டிப்பாக வாரி இறைக்கிற கையாக மாறும். உங்கள் கை கண்டிப்பாக இறைக்கிற கையாக அது மாறியே தீர ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள். ஏழ்மை என்னுடையதல்ல. ஏன்னா அவர் என் ஏழ்மையை போக்க தான் தரித்திரராக என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்தார். என் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்போ அந்த தரித்திரம் என் மேலே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள். தரித்திரமே என் மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது. ஐஸ்வர்யமே உண்மையில் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். இப்போ அந்த ஷிஃப்ட் அது என்னதான் உழைச்சாலும் என்னதான் பிரயாசப்பட்டாலும் அது தன்னால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே வர்றதில்லை. அதுக்கு சிலுவை அவசியப்பட்டது, கல்வாரி அவசியப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதற்காக சிந்தப்பட்டது. முள்முடி அவசியமாக இருந்தது. ஏன்? மனிதனுடைய பாவத்தின் விளைவாக தான் மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வந்தது? தரித்திரம் வந்தது. ஆனால் என்றைக்கு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை நம்புகிறானோ அன்றோடு தரித்திரம் உடைகிறது. ஆமென். அன்றோடு தரித்திரத்தின் வல்லமை உடைக்கப்படுகிறது. ஆமென். நீங்கள் சும்மா அதை எடுத்துக்கூடாது. இந்த செய்தியை ஆழமாக எடுத்துக்கணும் பாருங்க. அது ஒரு வல்லமை உங்களை அப்படியே டாமினேட் பண்ணி உங்களை அப்படியே தின்கும். ஓட்டப்பையில் போட்ட மாதிரி போகுதுங்கிறாங்களா, அது மாதிரி போக வைக்கும். என்னதான் பண்ணாலும் உங்கள் கையில் வரவிடாதபடிக்கு ஒரு தடையை அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னைக்கு கல்வாரியில் இயேசு எனக்காக தரித்திரரானார், இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அவருடைய முள்முடி எனக்காகங்கிற அவருடைய தியாகத்தை அவர் செஞ்சதை நீங்கள் நம்புறீங்களோ அப்பவுமே ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தரித்திரத்தின் வல்லமை உடைந்து செழிப்பின் வல்லமைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். செழிப்பதற்கு ஒரு அதிகாரம்,
செழிப்பதற்கு ஒரு வல்லமை, செழிப்பதற்கு ஒரு கிருபையை தேவனாலே நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் கல்வாரியை நம்புகிறேன். கர்த்தராகிய இயேசு எனக்காக தரித்திரராய் தொங்கினார், நான் ஐஸ்வர்யவனாய் மாறுவதற்கு. ஆமென். அப்ப அவரது தரித்திரத்தால் நீங்க யாரை மாற்றப்படுறீங்க? மாற்றப்படுறீங்க. இதை தான் பவுல் இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்கிறாரு. கலாத்தியர் 3 சொல்கிறாரு. கலாத்தியர் 3 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 3:13 வாசித்து பார்த்தா அங்கே என்ன வாசிக்கிறோம்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி. எல்லாம் சொல்லுங்கள், இயேசு எனக்காக சாபமாகி. இந்த முள்முடிலாம் அதனால தான் வைக்கிறாங்க. இயேசு தலையில் எதுக்கு வச்சாங்க? முள்முடி. ஏன்னா மனுஷன் பாவம் செஞ்ச உடனே அது அது அந்த நிலம் என்னதான் மாறுது? முள்ளும் குறுக்கையும் உனக்கு முளைக்கும் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ சாபத்தின் விளைவாக முள்ளெல்லாம் இவனுடைய பிரயாசத்தின் பலனை இவன் அடையாதபடிக்கு நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்து இவன் எவ்வளோதான் உழைச்சாலும் களைப்பு தான் மிச்சம். ஏதோ வயிறு கொஞ்சம் நிறையுது, ஆனால் பெரிய ஒரு பெருக்கம் அங்கே அவனுக்கு இல்லை. இந்த நிலையில் அவன் போயிட்டான். இது ஒரு சாபம். இந்த சாபத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குறதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக என்ன ஆயிட்டாரு? சிலர் பாருங்களேன், சாபத்தை இவங்க தொலைக்கிறதுக்கு எதெல்லாமோ முயற்சி எடுத்து பார்க்குறாங்க. ஐயோ, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்காக ஒருவர் சிலுவையிலே சாபமானார். அதை விசுவாசிப்பதின் மூலம் அந்த சாப வல்லமையிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். அப்போ முள்முடியை வச்சாங்க பாருங்க, முள்முடியை வைத்தாங்க அவர் தலையில். கெத்செமனிலிருந்தே நீங்கள் பாருங்கள், அந்த ப்ரெஷர், அந்த அழுத்தம் அவர் மேலே வந்தது. இரத்தத்தின் அந்த வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வெளியே வந்துதான். அப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷர் பாருங்கள். அப்போ அந்த ப்ரெஷரை, அந்த முள்முடியெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு சபிக்கப்பட்டவராக தொங்கினதுனால எல்லாம் சொல்லுங்கள், நமக்காய் சாபமாகி. சொல்லுங்களேன், எனக்காக சாபமாகி. அப்போ தரித்திரங்கிறது என்னது? ஒரு சாபம். ஆமென். நோய்ங்கிறது ஒரு சாபம், பற்றாக்குறைங்கிறது ஒரு சாபம். அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அதை துடைத்து போடுவதற்கு தான் கல்வாரிய தேவன் என்ன பண்ணார்? அனுப்பி வைத்தார். நம்ம என்ன பண்ணிக்கிறது? எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறது. இன்றைக்கி பரிசுத்தவான்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? தரித்திரம், நோய், இல்லாத பிரச்சனைலாம் வச்சுக்கிட்டாங்கன்னா நாங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டே நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுறோம் அப்படின்ட்டு. இல்லை. அப்போ கல்வாரி எதுக்கு? இதையெல்லாம் நீக்குவதற்கு, இதிலிருந்து மனிதனை விடுவிக்கிறதுக்கு தான் ஒரு கல்வாரிய தேவன் என்ன பண்ணார்? ஏற்படுத்தி வைத்தார். அப்போ சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, சாபத்திலிருந்து. நல்லா சொல்லுங்க, சாபத்திலிருந்து, எல்லா சாபத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். உங்க பரம்பரை சாபம், ஆதாமின் சாபம். சாபம்னா என்ன? இன்னொருத்தர் செய்ததின் விளைவு உங்க தலைமையில வர்றது. என்னங்க, அவர் தப்பு பண்ணதுக்கு என் தலைமையில வருமா? ஆமாம், அதுதான் சாபம். இப்போ அது எப்படி மாற்றப்படுது? இயேசு நல்ல அதாவது ஒருத்தர் பண்ண தப்பு உங்க மேல வருதுன்னா, இவர் பண்ண நல்லது இப்போ உங்க மேல வருது. இயேசுவின் ஆசீர்வாதங்கள் உங்க மேல வருகிறது. ஆமென். ஆதாமின் கீழ்ப்படியாமை உங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்தது, கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அப்போ இப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஆதாரம் எதுவாக இருக்கிறது? இயேசுவாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என் ஆசீர்வாதத்திற்கு ஆதாரமாக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இனி எனக்கு சாபம் இல்லை, தரித்திரம் இல்லை. ஆமென். இனிமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பழைய கதையை பேசக்கூடாது. அந்த சாபமாக இருக்குமோ, இந்த இதாக இருக்குமோ, இப்போ சொல்லக்கூடாது. நான் இயேசு விசுவாசித்துட்டேன், இயேசு எனக்காக சாபமாயிட்டாரு, இனி எனக்கு சாபம் இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யூ ஆர் த பிளஸட் மேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் மேலே ஆசீர்வாதம் இருக்கு. பிறகு இது ரொம்ப அடிப்படை தான். ஆனால் இந்த அடிப்படை விளங்காமலே ரொம்ப தூரம் போயிடக்கூடாது. ரொம்ப பேசிக் திங்ஸ். அதனால தான் சில நேரம் நீண்டுமா சில பேசிக்ஸை சொல்கிறது பாருங்க. இப்போ தரித்திரம் இது எல்லாமே சாபத்தின் விளைவு. இது எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டாரு. இப்போ உங்கள் மேலே என்ன இருக்குது? ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இப்போ யாராவது இப்போ கண்ணை மூடி, அக்கா உங்கள் வீட்டில் 2 பார்க்கேன், முக்கில் ஏதோ ஒன்று இருக்குது, யாரோ உனக்கு செஞ்சுட்டாங்க, மாமியாராக தான் இருக்கும் அப்படின்னாங்கன்னா நம்பிடக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், மனுஷன் எனக்கு பண்ணான் உண்மைதான், ஆனால் அதுக்கு பதிலாக தெய்வம் இறங்கி எனக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி ஒரு நன்மையை செய்து விட்டார். அது எனக்காக அவர் செய்தது, நான் அதை விசுவாசிக்கிறேன்.
நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இனி சாபம் எனக்கு கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம், இனி சாபம் எனக்கு கிடையாது. சாபமே கிடையாது, ஆசீர்வாதம் மட்டும்தான். ஆமென். அதனாலதான் எபேசியர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். நீங்க காலையில் எழுந்து ஒரு காரியத்தை எப்பவுமே மனசுல சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர். சொல்லுங்க, இயேசு சாபமானதால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் தரித்திரரானதால் நான் செல்வந்தராய் மாற்றப்பட்டிருக்கிறேன். இயேசு செய்த செயல் எனக்கான செயல். இதை நம்பினா போதும், இதை நம்பினா போதும். இந்த ஆசீர்வாதம் என்பது உங்களை செழிக்க வைக்கிற கடவுளுடைய ஒரு வல்லமை. அல்லேலூயா. சாபங்கிறது நல்லா இருக்கிற ஆளை ஒண்ணுமில்லாம பண்ணிடும், அதான் சாபம். நல்லா இருப்பான், ஆனா இந்த புற்றுநோய் மாதிரி அரிச்சு அரிச்சு ஒண்ணுமில்லாம போற மாதிரி நல்லா இருக்கிறத ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு தான் சாபம். இப்போ ஆசீர்வாதமும் ஒரு வல்லமை தான். அது உங்க மேல வரும்பொழுது என்ன ஆகும்? ஒண்ணுமில்லாத ஆளை நல்லாகிற வரைக்கும் அது விடாது. That is the power of the blessings. That is the power of the blessings. Amen. Hallelujah. இன்னைக்கு கூட ஒருத்தங்க ஆஃபரிங் அனுப்பியிருந்தாங்க. நான் அப்போ அவங்களுக்கு தான் சொன்னேன், I command the blessings. உங்க மேல ஆசீர்வாதத்தை நான் கட்டளை எடுக்கிறேன். Amen. I command the blessings. I command the blessings of Jesus. Amen. இது ஒரு வல்லமை பாருங்களேன். எப்படி சாபம் வல்லமை நல்லா இருக்கிற ஆள் ஒண்ணுமில்லாம போற வரைக்கும் விடாது. ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? அவனை நல்லாக்குற வரைக்கும் விடாது. இப்போ நீங்க எங்கிருந்து எங்க வர்றீங்க? சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு, தரித்திரத்திலிருந்து செழிப்புக்கு, பாவத்திலிருந்து நீதிக்கு. இப்படி ஒரு பரிமாற்றம் நடக்குது பாருங்க. அதுதான் சிலுவை. அதனால தான் அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. கிருபைன்னா என்ன? கடவுள் தன் குமாரனை அனுப்பி உங்களுக்காக ஒரு செயலை செய்தார். அது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியும்னா நீங்க ஏழையா இருக்க மாட்டீங்க. அது தெரியும்னா நீங்க தரித்திரத்தில் உட்கார மாட்டீங்க. அது தெரியும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் இருக்கிற ஊர் எதுவா வேணாலும் இருக்கட்டும் சார், நான் கிராமத்தில் இருக்கலாம், பட்டணத்தில் இருக்கலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டா. ஆமென். நீதிமொழிகளில் படிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே it's produce the blessings of the Lord, it's maketh. எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் மேக்கத் ரிச். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உங்க மேலே வரும்போது நீங்க யாருன்னு தெரியாது. நீங்க உங்க திறமை, உங்களுடைய உத்தமம், உங்களுடைய தகுதி இதெல்லாம் கிடையாது. உங்க தலை மேலே அது வந்துட்டுனா, இப்போ சாபம் நல்லவன் கெட்டவன், அவன் படித்தவன் படிக்காதவன், நெட்டை குட்டை கட்டை இதெல்லாம் பார்க்காது. வந்துட்டுனா வந்தது தான், அழிச்சு போடும். ஆசீர்வாதமும் அப்படிதான், வாழ வச்சு போடும். ஆமென். அப்போ அந்த வாழ வைக்கிற சக்தியை தேவன் இயேசுவின் மூலமாக மனுவர்க்கத்தின் மேல என்ன பண்றாரு? திறந்து விடுகிறார். அதுக்காகவே இயேசு அனுப்பப்பட்டாருங்க. அப்போ அது மேல வரும்பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் விளைவு தான் ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க, சாபத்தின் விளைவு தரித்திரம், ஆசீர்வாதத்தின் விளைவு ஐஸ்வர்யம். அப்போ ஆசீர்வாதத்தினுடைய விளைவு தான் எது? ஐஸ்வர்யம். சாபத்துடைய விளைவு என்னது? அப்போ தரித்திரத்தை பிடிக்கக்கூடாது, ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்கணும். ஏன்னா ஆசீர்வாதத்தின் விளைவு தான் என்ன வருது? ஐஸ்வர்யம் வருது. கிறிஸ்தவங்க தெரிய மாட்டுக்கு பாருங்க. அவங்க நினைக்கிறாங்க இதுவும் கடவுள்கிட்ட இருந்து தான் வருதுங்கிறாங்க. எது? தரித்திரமா இல்லாமையா? கடவுள்கிட்ட இருந்தது வரல. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ செழிப்பு நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமென். நானும் அதான் பார்க்குறேன். வர வர எவ்வளோ நல்லது செய்ய முடியுது பாருங்க. எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்ய முடிஞ்சுது. நான் ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு கார் வாங்கணுன்னு எவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன், கடவுள் வாங்கும்படி செய்தார். இப்போ எனக்கு ஒருத்தர் இயேசுவை பற்றி சொல்லி சுவிசேஷத்தெல்லாம் அறிவித்த ஒரு நண்பர், அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எனக்கு அன்றைக்கி திடீர்னு ஒரு ஆசை, அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும். கார் வாங்கியாச்சு. ஆமென். எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 நாளில் டெலிவரி எடுக்கிறோம். ஆமென். எப்படி ஆகுது பாருங்க. இன்னைக்கு காலையில் நான் என்ன யோசிச்சுட்டு தெரியுமா? சரவணன் சார் கூட பேசிகிட்டு இருக்கிறேன், நினைவுகளோடையே அப்படி தாட்லேயே பேசிகிட்டு இருக்கிறேன். சார் ஒரு 100 வீடு கட்டி கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறேன். வீடே இல்லாத ஒரு 100 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும்.
அது என்ன மாதிரி சார் பிளான் பண்ணணும், என்ன மாதிரி அப்படின்ட்டு என் மனதில் போய், அதாவது பாருங்களேன், இப்போ பாருங்க மைண்டில் ஒரு ப்ராஸ்பரிட்டி ஓடிட்டு இருக்கு பாருங்க. மனசுக்குள்ளே ஒரு செழிப்பு என்ன பண்ணுது, நினைவெல்லாம் செழிப்பு தான் ஓடுது. அங்கே இல்லை இங்கே இல்லை அதெல்லாம் இல்லை, இதுதான் ஓடுது. இது தன்னால் இல்லை பாருங்களேன். இந்த ஆசீர்வாத வல்லமை நம்ம மேலே வரும் பொழுது நம்மால் அப்படி சிந்திக்க முடிகிறது பாருங்க. இன்னும் யாருக்கெல்லாம் அப்படி வாங்கி கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் என்ன செய்யலாம், இன்னொன்று சமூகத்தில் மேம்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் உள்ளே ஓடுது பாருங்களேன். நம்ம வாழ்க்கையை பற்றி கேள்வியே கிடையாது, பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். கடவுள் பார்ப்பாரு, இது மேலே ஊத்துப்பா, இது பாயிர ஒரு நதி மாதிரி இருக்குது, பாயிர நதியாக இருக்குது, இது மேலே ஊத்து, ஊத்துன்னு ஊத்துவாரு பாரு. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஓடுது, நினைவுகள் அப்படி ஓடுது. எந்திக்கும் போதும் உட்காரும் போதும் என்னெல்லாமோ அப்படி பெரிய பெரிய ட்ரீம்ஸ்லாம் உள்ள ஓடி இருக்கு. திடீர்னு காலையில் யோசித்தேன், நான் கெட்டி கொடுக்கணும். முதல்ல ஒரு 100 பேருக்கு நிலமா இல்லை கெட்டியே கொடுத்துடணும். 100 பேருக்கு. நமக்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையாக அவங்களெல்லாம் எழுப்பி இருக்கிறாரு. ஆமென். மணல் அடிக்க லாரி இருக்குது, பிளான் பண்ண ஆள் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது பாருங்க. அப்போ கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்போ பாருங்க, செல்வம் சும்மா இல்லை பாருங்க, நல்ல ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தின் வல்லமை நான் உன் மேலே என்ன பண்ணுறேன், வைக்கிறேன். அதன் விளைவு தான் என்ன வருது, ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க ஐஸ்வர்யம். அதில் வேதனையே கிடையாதான். சில சொல்லுவாங்க பணம் வந்தால் சந்தோஷம் போயிடுங்க, அப்போ உங்கள் பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லணும் போல இருக்குது. அது கடவுள் ஆசீர்வதிச்சு வந்தா இன்பமா இருக்குங்க, இன்பமா இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். என்ன போட்டிருக்கு பாருங்க, அதனோடு அவர் வேதனையை கூட்டார். எல்லாம் சொல்லுங்க, வேதனையே இல்லாத ஐஸ்வர்யம். அங்க வேதனையோடு எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். ஆனா இங்க என்னது, வேதனையே இல்லாத ஐஸ்வர்யம். கரெக்டா புரிஞ்சுக்கணும் பாருங்க. நம்ம ஆட்கள் எங்கேயோ ஒரு மைண்டு உள்ளே போயிட்டு, ஏழ்மை ரொம்ப நல்லது அல்லது ஏழையாக இருக்கிறது ரொம்ப சிறந்ததுங்கிற மாதிரி உள்ளே போயிடுச்சு பாருங்கள். கிடையவே கிடையாது. எதிர்த்துடணும். அந்த ஆவியை வந்தாலே விரட்டி விட்டுறணும் பாருங்கள். அப்போ சாபத்தின் விளைவு தான் என்னது, ஏழ்மைத்தனம். ஆசீர்வாதத்தின் விளைவு ஐஸ்வர்யம். சில சொல்லுவாங்க அது இப்போ பாருங்கள், இவ்வளோ நான் பேசுனதுக்கு அப்புறமும் என்ன சொல்லுவாங்க, அது ஐஸ்வர்யம் என்றால் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் அப்படின்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இட்லியை அவிச்சிட்டு இந்த புகையை மட்டும் காமிக்கணும், இட்லியை கொடுக்கவே கூடாது. ஆவியை மட்டும் வாங்கிட்டு போய்கிட்டே ஏறி இட்லி மேலே கை வச்சேன்னா பார்த்துக்கோ, உனக்கு எல்லாம் ஆவியாக தானே நீ கேட்டுக்கிட்டு இருக்க. அவிச்சு இந்த ஆவியை மட்டும் இப்படி காமிக்கணும். ஆவியை வாங்கிட்டியா, அப்படியே போயிரு. இட்லி நீ சாப்பிட்டு பார்த்து பண்ணி கொடுத்தேன் யாருக்காவது. ஃபுல்லாக பாருங்களேன், எல்லாம் ஆவியன். எவ்வளோ தெளிவாக போட்டிருக்குது. ஆசீர்வாதமே இதை தரும், அது ரிச்னஸை தருது, ஐஸ்வர்யத்தை தருது. செல்வம் பணம் எல்லாம் தெளிவாக என்ன பண்ணியாச்சு, போட்டாச்சு பாருங்களேன். இவ்வளோ போட்டதுக்கு அப்புறமோ அப்படின்னு இப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்போ நீங்கள் உட்காந்துட்டு போங்க. நம்ம அப்படி உட்கார்ற ஆள் கிடையாது. நாம் எழுந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு தேசத்தையே ஆசீர்வதிக்க தேவனால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் ஒரு வல்லமையாக இருக்கிறது. இட்ஸ் a God's power. அது உங்கள் மேலே வருது. இது எப்படி, அது எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? காசு பணம் எப்படி வரும்? சாபம் காரண காரியமே இல்லாமல் கெட்டதை எப்படி சிருஷ்டிக்குதோ சொல்லிப்பாங்க. நல்லா போயிட்டு இருந்தாங்க, இப்படி ஆயிட்டு அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இதோ போயிட்டு இருந்தாங்க, இப்படி இந்த குடும்பம் இப்படி கெட்டு போயிட்டு திடீர்னு இப்படி ஒரு இதாகி போச்சுங்குவாங்க. அது மாதிரி இனிமே இது நல்ல விஷயம் நடக்கும்போது என்னன்னு தெரியலங்க, திடீர்னு இப்படி ஒரு நன்மை அவங்களுக்கு வந்துட்டு, திடீர்னு ஒரு வாழ்வு வந்துட்டு, திடீர்னு ஒரு உயர்வு அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு, அந்த விதமாக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். That is the power of the blessings. The power of the blessings. ஆமென். இதை கொடுக்கறதுக்காக தான் கடவுள் இயேசு அனுப்பினார். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இன்னும் உள்ளே போகவே இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷனை போட்டு இருக்கணும் பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் சாபத்தை உடைச்சி ஆசீர்வாதத்தை கொடுக்கறது இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய முக்கியமான நோக்கங்கிறத வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இப்போ இதில் வாஸ்தவம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் எதிலிருந்து மீட்டுக்கொண்டார்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான
ஆசீர்வாதம். அது அப்புறம் பின்னாடி வருவோம் அது என்னன்ட்டு. அப்போ ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக இயேசு இந்த பூமிக்கு என்ன பண்ணார்? இறங்கி வந்தார். ஆமென். எல்லா வித ஆசீர்வாதம் தான், வெறும் பண ஆசீர்வாதம் மட்டும் இல்லை. அதை நான் சொல்கிறேன் நான். ஆனால் நீங்கள் அது இல்லைங்கும் போது தான் நான் இதை தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குது. மனசுக்குள்ள பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, கடவுளற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலேருந்து கடவுளோடு தொடர்புடைய ஒரு வாழ்க்கை, நிம்மதியான குடும்ப உறவு, எல்லாத்தையுமே தான் அவர் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். இப்போ கவனிங்க, அப்போஸ்தலர் 3:26. அவர் உங்கள் எல்லோரையும், எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஆமென். இயேசு எதுக்கு அனுப்பினாரா? நம்ம ஒன்று பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அதோட மூடிட்டோம். ஆனால் நம்ம என்ன நினைச்சிட்டோம்? வெறும் ரட்சிப்பு மட்டும்தான். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குது? ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை அனுப்பினாராம். இப்போ அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இயேசு எதுக்கு வந்தார்? டப்புன்னு மைண்டில் என்ன வரும்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். இனிமே உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வரணும்? ஆசீர்வதிக்கும்படியே இயேசுவை அனுப்பினார். வெறும் ரட்சித்து பரலோகம் கொண்டு போகிறதுக்காக மட்டும் இல்லை, வெறும் பாவம் மன்னிப்பை மட்டும் கொடுக்க முடியாது இல்லை, இழந்து போன செழிப்பு, இழந்து போன வாழ்வை எல்லாம் மீண்டும் கொடுக்கும்படியாக தேவன் தன் குமாரனை அனுப்பினார். அதுவும் பாருங்களேன், உங்கள் எல்லோரையும், எல்லாம் சொல்லுங்கள், எல்லாரையும். அப்போ இந்த சுவிசேஷம் மட்டும் எல்லா இடத்துக்கும் போச்சுன்னா ஏழை ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆமென். ஏங்க இப்படி டிவிலெல்லாம் போடுறீங்க, எதுக்கு டிவிலெலாம் வந்து சொல்கிறீங்க? ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கிறிஸ்தவ மத பிரச்சாரம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அவர் அப்படி நினச்சிக்கிட்டார். நான் சொன்னேன், நீங்கள் எங்களுடைய செய்தியை கேட்டிருந்தீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டீங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். கேட்கல. கேட்டுட்டு பேசுங்கன்னாரு. அப்போ கேட்டு நிறைய பேர் சொன்னாங்க, இது வேறு மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. அப்போது இது வந்து எங்கள் மதத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கோ மதத்துக்குள்ளே வாங்கங்கிறதுக்கோ கிடையாது. இந்த சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டா ஏழையாக ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆமென். ஒருத்தர் கூட ஏழையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியறது இல்லை. சாபம் என்கிற ஒரு வல்லமை மனுஷனுடைய வாழ்க்கையில் வேலை செஞ்சு அவனை தரித்திரனாக்கி வச்சிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதையும் ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அந்த வல்லமையிலிருந்து விடுதலையாகி ஆசீர்வாதம் என்கிற வல்லமை அவன் மேல் வருகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்னும் வல்லமை. ஆமென். அதனால தான் இப்போ போட்டுருக்குது, உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி. அதுதான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையா ஏதோ ஒன்று இருந்ததில்லை சொல்கிறாங்க பாருங்க. ஆசீர்வாத தடை என்ன சொல்கிறாங்க? ஏதோ ஒரு தடை இருக்குங்க. அந்த தடையை விலக்கி, எல்லாம் சொல்லுங்க, தடையை விலக்கி, பொல்லாங்க விலக்கி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சிலர் எப்படி சொல்லுவாங்க? ஆசீர்வதிப்பாருங்க, ஆனால் ஒரு பொல்லாப்பை நான் காண்கிறேன்பாங்க. அந்த பொல்லாப்பை தாங்க விளக்கிட்டாரு. ஆமென். அந்த பொல்லாப்பை என்னால் விளக்க முடியாது, அவரையே வச்சு விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார் என்றான். ஆமென். அப்போ இயேசு அனுப்பப்பட்டது அதுக்கு தான். அப்போ மரத்தில் சாபமாய் தொங்கி இப்போ எதனோட கனெக்ட் பண்ணுறாரு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆமென். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். கவனிங்க, இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாக நமக்கு வந்து என்ன பண்ணுகிறது? சேருகிறது. அப்போ ஒன்று தெளிவு, சாபத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை. இப்போ எது நமக்கு உரியதாக இருக்குது? ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்கள், ஆசீர்வாதம். இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி வேலை செய்யுது வசனத்தில் படிச்சிட்டோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே எதை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். அதில் என்ன கிடையாது? வேதனை கிடையாது. சில சொல்லுவாங்க, ஐயோ இந்த காசு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள ஐயோ அப்படிங்க. அப்படி கிடையாது. பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் மேலே வரும்பொழுது பெயினே இல்லாமல் உங்கள் கையில் வரும். எல்லாம் சொல்லுங்கள், பெயின்லெஸ் பிளெஸ்ஸிங். ஆமென். அதில் அந்த டாயில், அதில் இருக்கிற வருத்தத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணுறார்? எடுத்து போடுகிறார். சுலபமாய் அது உங்களிடத்தில் வரும்படி அவர் செய்கிறார். ஆபிரகாமுக்கு வந்தது போல் உங்களுக்கு வரும் என்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு வந்தது போல் எனக்கு வரும். ஆமென். சரி, இப்போ கொஞ்சம் இதில் இன்னும் ஆழமாக போய் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம்.
அப்போ கிருபையின் அடிப்படையில் நாம் செழிப்பதுங்கிறதுல முதல் விஷயம் என்ன? கிருபையினால என்ன? நீங்கள் செழிப்பதற்கு தேவனே ஒரு செயலை செய்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனே ஒரு செயலை செய்கிறார். அதாவது உங்களை பணக்காரனாக்க, உங்களை உயர்த்த, உங்களை பெருக வைக்க கடவுளே ஒரு வேலை என்ன பண்ணுறாராம், செய்கிறாராம். அப்படி செய்வதற்கு ஒரு தடை இருந்துதான். அந்த தடையை நீக்கிறதுக்கு தான் யார் அனுப்புனாராம்? இயேசு அனுப்புனாரா. அப்போ இயேசுவின் மூலம் இப்போ என்ன பண்ணிடுச்சு? தடை நீங்கிடுச்சு. எல்லாம் சொல்லுங்கள், தடைலாம் நீங்கிடுச்சு. இனிமேல் நீங்கள் என்ன நம்பணும்? தடை இருக்குது, தடை இருக்குது, சாபம் இருக்குது, சாபம் இருக்குது, பாவம் இருக்குது, பாவம் இருக்குது. நம்பக்கூடாது. என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என் சாபம் நீக்கப்பட்டது, இயேசுவின் ரத்தத்தை நான் கழுவப்பட்டிருக்கிறேன். இப்போ என் தலை மேலே என்ன இருக்குது? ஆசீர்வாதம். ஆமென். பாருங்க, இது இன்னும் கரெக்டாக புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது எப்படி பாருங்களேன், உங்கள் தலை மேலே வந்து தங்குறது மட்டும் இல்லை, நீங்கள் யாரையாவது பார்த்து நீ நல்லா இருப்பான்னா அவன் நல்லா இருவான். ஆமென். அதனால் சில பேருக்கு ரொம்ப இதாக இருந்ததுன்னா அவங்கள பிளஸ் பண்ணுறது, கூப்பிட்டு நல்லா பிளஸ் பண்ணுறது, இதோட போயிடட்டும் ஆண்டவர் அப்படின்ட்டு. ஆமென். we command the blessings. இவங்க மேலே ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைங்க நல்லா இருப்பார்களாக. அதெல்லாம் ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறோம். பேச பேச அது என்ன பண்ண ஆரம்பிக்குது? வாழ்க்கையில் வந்து அது பழிக்க ஆரம்பிக்குது, அது உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஆசீர்வாதம். அப்போ அது ஒரு வல்லமை போல் வந்து என்ன பண்ணுது? தங்குது. சரி, அப்போ கிருபை இதனுடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிருபை கடவுள் நமக்காக செய்கிற ஒரு வேலையாக அது இருக்கிறது, அவர் செய்கிற ஒரு செயலாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாம் செழிக்கிறோம். இந்த செழிப்புக்கு சில காரியத்தை நாம் புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இருக்குது. அதில் ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி ஆழமாக சொல்ல நான் விரும்புகிறேன். அது ஒன்றை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த செழிப்பை பற்றிய போதனைகளில் ஏதோ பணம் உங்ககிட்ட வரும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பணத்தை பற்றி இந்த உலகத்தின் மனிதர்கள் எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கிறார்களோ அதிலிருந்து நீங்கள் முற்றிலும் வேறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு வாழ ஆரம்பிப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் சிலரை சில வாழ்க்கையில் பணம் வந்து அது அவங்களுக்கு எஜமானாக இருக்குது, அவங்கள அது என்ன பண்ணுது? ஆட்டி படைக்கி. ஆனால் நீங்கள் இதை கற்றுக்கும்போது பணத்துக்கு நீங்கள் எஜமானாக இருப்பீங்க. இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் இல்லையா? காட் இஸ் மை மாஸ்டர், மணி இஸ் மை சர்வன்ட். ஆமென். அந்த கண்ணோட்டமே நமக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். பாருங்கள். சரி, முதல் விஷயம் இந்த கிருபையின் கீழ் செழிப்பதில் முதல் விஷயம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்திருக்குது எல்லாருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அது எல்லாமே எங்கேருந்து தான் வந்திருக்குது? தேவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. சிம்பிளாக சொன்னால், உங்களிடத்தில் இருக்கிற பணம், திறமை, ஆற்றல், இது எதுவுமே உங்களுடையது அல்ல. இது எல்லாம் யாருடையதாக இருக்கிறது? தேவனுடையதாக இருக்கிறது. ஒரு ஆளை கூப்பிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற காசு உங்களுடையது கிடையாது, அது யாருடையது? தேவனுடையதுன்னு சொன்னால் அவருக்கு என்ன வருது? அது எப்படிங்க? நான் 3 ஷிஃப்ட்டு போனேங்க, காலைல ஒரு ஷிஃப்ட்டு, மத்தியானம் ஒரு ஷிஃப்ட்டு, நைட்டு ஒரு ஷிஃப்ட்லாம் போனேங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இவ்வளோ முழிச்சிருந்து நான் படித்தேங்க, என்னெல்லாமோ பண்ணேங்க, அதனால தான் என் கையில் என்ன வந்திருக்குது? காசு வந்திருக்கு அப்படிம்பாங்க. சிலர் அப்படி தான் சிந்திக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், வேத வசனம் என்ன சொல்லுதுங்கிறது புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சாலே தரித்திரத்திலேருந்து மேலே வந்துட முடியும். அதனுடைய அடிப்படை வந்து இதுதான். மக்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், நாம் எப்படி சிந்திக்கணுங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பாருங்கள், யாக்கோபு 1:17 உங்களுக்கு தெரியும். யாக்கோபு 1:17 என்ன சொல்லுது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கேருந்து வருது? ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எந்த நன்மையும் அவர்கிட்ட தான் வருதான். அப்போ எல்லா நன்மைக்கும் யார் காரணராக இருக்கிறாரு? தேவன் காரணராக இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும்னா என்ன? கிஃப்ட்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், கிஃப்ட்ஸ். தமிழ் எப்படி போட்டிருக்குது? பூரணமான எந்த வரமும். எல்லாம் சொல்லுங்கள், வரமும். அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது யார்? தேவன். நீங்கள் செழிப்பது, நீங்கள் முன்னேறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான கீ தான். இதுக்கு எல்லாத்துக்கும் தேவன் காரணராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது. ஆமென். இது வந்து மனதில் இது ஆழமாக
ஊன்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது ஊன்றிடும். இது ஊன்றிட்டுன்னா உங்கள் செழிப்பை யாராலையும் தடுக்க முடியாது. அதை தான் இன்றைக்கி மாலையில் நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன் பாருங்கள். அவற்றிருந்து தான் வருது. எல்லாம் சொல்லுங்கள், அவற்றிருந்து தான் வருது. எல்லாம் சொல்லுங்கள், என்கிட்ட இருந்தாலும் அது அவற்றிருந்து வந்தது. ஆமென். ஒருவேளை நீங்கள் உங்கள்கிட்ட இல்லாட்டானாலும் அவற்றிருந்து வரணும் நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா அவற்றிருந்து உங்களுக்கு வர முடியும். ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது என்ன பண்ணுது? உண்டாகி பரத்திலிருந்து அது என்ன பண்ணுது? இறங்கி வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, இறங்கி வருகிறது. மாக்காத்தேரே, உங்க மேல அது இறங்கி வருகிறது. ஆமென். அது உங்களுக்கு உண்டாகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது உங்க மேல வந்து அது தங்குகிறது. தேவன் அதை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். எஸ். அப்போ அவற்றிருந்து தான் வருது பாருங்க. அவற்றிருந்து வருது. அந்த கம்பெனியோ இந்த ஓனரோ இல்லை வேற யாரோ அப்படி பார்த்துடக்கூடாது. அப்போ இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது என்னன்னா, இது எப்படி பார்க்கறது? காட் இஸ் மை சோர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரே என் ஆதாரமாக இருக்கிறார். என்னுடைய வளங்கள், என்னுடைய பணங்கள், என்னுடைய ஞானம், என்னுடைய திறமை எல்லாத்துக்கும் யார் ஆதாரமாக இருக்கிறார்? கர்த்தரே ஆதாரமாக இருக்கார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரே ஆதாரமாக இருக்கிறார். இது கொஞ்சம் புரியணும் பாருங்க. இது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. இது கொஞ்சம் ஆழமாக நமக்கு புரியணும். புரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய ஃபெய்த் வேற லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த கிருபையை அனுபவிப்பதும் இன்னொரு லெவலில் இருக்க ஆரம்பிக்கும். அப்போ யாக்கோபு 1:17 இப்படி சொல்லுது. அப்போஸ்தலர் 17:28 பாருங்க. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள்ள தான் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீவன் எங்கேருந்து வந்திருக்கு? அவர்கிட்ட இருந்து வந்திருக்குது. இப்போ நான் பண்ணேன், நான் செஞ்சேன், நான் உண்டாக்குனேன், நான் எதையோ பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் இங்கே சிக்கல் ஆரம்பிக்கும். நன்மையானதெல்லாம் அவற்றிருந்து தான் வருது. ஏன்? இந்த ஜீவனே எங்கேருந்து தான் வந்திருக்குதான்? அவருக்குள்ளே தான் வந்திருக்குதான். இதை பவுல் சபையில் உள்ளவர்களுக்கு சொல்லவில்லை, வெளியில் இருக்கிற ஆட்கள்கிட்டையும் இதை சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் இது எந்த கான்டெக்ஸ்டில் இதை பேசியிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அந்த பிரஜாதி மக்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படின்னா என்ன? இந்த ஜீவனுக்கே ஆதாரம், இந்த ஜீவனுக்கே அதிபதியாக யார் இருக்கிறார்? தேவன் தான் இருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஞானம், திறமைகள், தாளந்துகள், ஜீவன் உட்பட அவரிடமிருந்து எனக்கு வந்தது. ஆமென். இப்போ நீங்கள் இந்த செல்ஃப்லேருந்து ஒரு டெலிவரன்ஸ் உங்களுக்கு உண்டாகுது. இப்போ பணத்தை மற்றதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் பிலாங்ஸ் டு மீ அப்படின்னு நினைக்கிறது கூட கரெக்டு தான். ஆனால் நான் இதை உண்டாக்குனேன்னு நினைக்கும் போது தப்பாயிடுது. இதை தேவன் எனக்கு கொடுத்தா, இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் காட். எல்லாம் சொல்லுங்க, அவரிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். தேவன் தான் ஆதாரம். இதை மக்கள் நினைக்கிறது இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? தங்கள் வேர்வை, தங்களுடைய உழைப்பு, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதுனால தான் அவங்க மைண்டில் எப்போவுமே இந்த பணத்தை பற்றி, செழிப்பை பற்றி ஒரு பயமும் இருக்குது. சுயநலம் உள்ளவர்களாக அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று கரெக்டாக தெரியணும், இது எல்லாம் தேவனிடத்திலிருந்து தான் என்ன பண்ணியிருக்குது? வந்திருக்குது. இது எல்லாவற்றுக்கும் கடவுள் உங்களை ஒரு மேற்பார்வையாளராக வைத்திருக்கிறார். ஒரு மேனேஜர் மாதிரி உங்களை உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். இதை தான் வேதாகமத்தின் அடிப்படையில் இது எப்படி சொல்கிறாங்க? ஸ்டூவர்ட்ஷிப் அப்படிங்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்கள், ஸ்டூவர்டிங். உக்ரானக்காரர், தமிழில் அப்படி ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். அப்படி சொன்னால் நிறைய பேர் தெரிய மாட்டேங்கன்னா உக்ரானக்காரர். அது என்ன உக்ரானக்காரர்னா? பெரியவே மாட்டேங்குது. மேற்பார்வையாளர், மேனேஜர். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் வந்த அனைத்திற்கும் நான் மேற்பார்வையாளனாக இருக்கிறேன். ஆமென். இது செழிப்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். ரொம்ப ரொம்ப தேவை. இது இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு பயமே இருக்காது. அவர் கொடுத்தாருங்கம்பீங்க. அவர் தான் எனக்கு. உங்களுக்கு பெருமையே இருக்காது. உங்ககிட்ட சுயநலமும் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் சொல்வார், இந்த ஆளுக்கு குடும்பாரு கொடுத்துருவீங்க. ஏன்னா ஏன் வேறுவே நான் போட்ட ஷிஃப்ட்டு இல்லை நான் போட்ட இதனால எனக்கு வந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ கொடுக்கவே மாட்டீங்க. எல்லாம் உம்மால் ஆயிடுச்சு ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எனக்கு வந்தது. அதனால தான் பாருங்களேன், மற்றபடி செழிக்கிறவர்கள் சுயநலம் உள்ளவர்களாய் போவார்கள். ஆனால் கிருபையின் வழியில் செழிப்பவர்கள் ஒருபோதும் சுயநலவாதிகளாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் உதாரத்துவமாய் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென்.
அதனால தான் இன்னொரு வகையான செழிப்பை நம்ம பேசாமல், அதான் சொல்லிட்டேன், செல்ஃப் மேட் மில்லினியர் அது வேற, நாம் பேசுறது காட் மேட் மில்லினியர். ஆமென். கடவுள் எப்படி உங்களை உயர்த்துகிறார், கடவுள் எப்படி உங்களை செல்வந்தர்களாக்குகிறார்னு என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். அப்போ அவரிடத்துலேருந்து தான் வருகிறது. அவர் தான் திறமையை கொடுக்கிறார், ஞானங்களை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார். ஏன் உழைக்கிறீங்க, உழைக்கிறது கூட சக்தி அவர் தான் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கிறார் அப்படின்னு வேதவசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. இந்த புரிதல் உள்ளவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக செழிக்கிறாங்களாம். ஆமென். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, இப்போ இந்த புரிதலில் தான் ஆபிரகாம் செழித்தான் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது ஏற்கனவே போன 2 வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேசினேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ணுவோம், அதில் பேசுவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் பாருங்கள். என்ன பண்ணுறாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கடவுளே ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, அழைக்கிற கடவுள் அவன் எப்படி இருப்பேன்னு சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அதெல்லாம் ஏன் பெரிய ஜாதியாக்கி இதெல்லாம் பேசுகிறாரு, ஏதோ நான் உனக்கு கஞ்சி ஊற்றுவேன், கடைசி வரைக்கும் உனக்கு கஞ்சி ஊற்றுவேன் ஆபிரகாமே அப்படின்னு சொல்லலாம்ல. இப்போ நம்ம பிரதர் ரொம்ப பெருசாக பேசாதீங்க பிரதர்னா, கடவுள் பெருசாக பேசுகிறாரு. கடவுள் வந்து என்னை நம்பி வந்தேன்னா கடைசி வரைக்கும் உனக்கு கஞ்சி கன்ஃபார்ம்டா அப்படின்னு கடவுள் சொல்லியிருந்தாருன்னா நான் என்ன தான் பேசியிருப்பேன், கவலைப்படாதீங்க பிரதர் கஞ்சி கன்ஃபார்ம் அப்படின்னே பேசியிருப்பேன் நான். ஆனால் அவர் கூப்பிட்டு என்ன பேசுகிறாரு, நான் உன்னை பெரிய அப்படின்னா என்ன ஜாதி ஆக்கினா நீங்கள் நம்ம வேற மாதிரி நினச்சிக்க கூடாது. நம்ம ஊரில் கரெக்டாக சொல்லணும்ல, என்ன போட்டிருக்குது, அண்ட் ஐ வில் மேக் யூ a great. அப்படின்னா என்னன்னா, நீ ஒன்றை ஒரு நாடாக மாற்ற போகிறாங்கிறாரு, ஒன்றை ஒரு நாடாக மாற்ற போகிறேன். ஆமென். உன்னை ஒரு தேசமா மாத்த போறாங்கிறார். and I will bless you abundantly and make your name great, exalt, உன்னை உயர்த்துவாங்கிறார். and you shall be a blessing, the source of great good to others. மற்றவங்களுக்கே நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வாதமா வைப்பேன். இது எல்லாமே என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரியதாதியாக்குவேன். இது எல்லாம் அவர் பண்றாராம். ஆமென். நீங்க என்ன பண்றதுன்னா ஆமென் ஆமென் ரிசீவ் பண்றது உங்க வேலையா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, அவர் உயர்த்துகிறார், அவர் பெருமைப்படுத்துகிறார், அவர் பெரிய ஆளாக்குகிறார். எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு ஆக முடியலன்ட்டு இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போகும், அப்புறம் டயர்ட் ஆகிடும். இல்லை உங்களை விட பலசாலி வந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் போகணும். இதுதான் உலகத்தில் இருக்கிற நியதி. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இதெல்லாம் இல்லைப்பா, நானே உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆங்கிலத்தில் வந்து அந்த மற்ற NKJV வேர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா I will make your name great, I will bless you, I will make your name great. நான் செய்வேன், நான் பண்ணுவேன் சொல்றார். ஆமென். கடவுள் பாருங்க, முழு கிரெடிட்டையும் அவர் எடுத்துக்க விரும்புகிறார். அவரே இந்த மனிதனை உயர்த்தினார், அவரே இந்த மனிதரை செழிக்க வைத்தார், அவரே இந்த பிள்ளைகளுக்கு வியாபாரத்தை கொடுத்தார், அவரே இவர்கள் உயர்வுகளுக்கு காரணம் என்று சொல்ல விரும்புகிறார். ஆமென். இதுதான் நம்ம மனதில் ஆழமா போகணும். இவங்க எப்படி பெருசா வந்தாங்க, இந்த பிள்ளைங்க எப்படி நல்லாங்க, இவங்க கர்த்தரால வந்தாங்க. இன்னைக்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம், உங்க மனதில் இது உள்ள போயிடுச்சுன்னா போதும். அவர் தான் ஆதாரம், அவர் தான் உற்பத்தி ஆகிற இடம், அவரிடத்துல தான் வருகிறது. அவர் தான் ஒரு மனுஷனை பெரியாளா ஆக்குகிற தேவன். இது இருந்துன்னா உள்ள ஃபெய்த் இருக்கும், சூழ்நிலையை பார்த்து பயம் இருக்காது. அவர் உண்மையுள்ள தேவன், அதை அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் பாருங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். இது எத்தனை முறை நீங்க கேட்டிருந்தாலும் நீங்க சாயங்காலம் இன்னொரு முறை உங்கள் காதுகள் கேட்க தேவன் பேசுறாரு. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செய்வேன், saying surely the blessing I will bless you and multiply, and I will multiply you. நான் உன்னை, எல்லாம் சொல்லுங்க, நான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதை யார் தடுப்பா? நான் உன்னை என்ன பண்ணுவேன், பெருக. கடவுள் எந்த நீங்கள் வந்து கிரேஸ்ன்னு என்ன தெரியுமா,
அவர் எனக்காக ஒன்றை செய்கிறார் என்பதை தியானிப்பது. அதுதான் கிரேஸ் மைண்ட். இந்த கிருபையை தியானிக்கிறது. நான் உம்முடைய ஆலயத்துக்குள் அமர்ந்து உம்முடைய கிருபை என்ன பண்றேன்? தியானிக்கிறேன். கிருபை என்ன? கிருபைன்னா ஒன்றும் இல்லை, தேவனே என்னை ஆசீர்வதிக்கிறார், தேவனே என்னை பெருக செய்கிறவராக இருக்கிறார். இது உங்க மனசுக்குள்ள வரும்பொழுது ஒரு புத்தி கெட்டாத சமாதானம் உள்ள வரும். எதை பார்த்து பயப்பட மாட்டேன், அவர் தான் ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் என்ன பெருக வைக்கிறார். ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இதுதான் பாருங்க ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன காரியம். அப்போ நான் செஞ்சிடுவேன் இதெல்லாம் உன் வாழ்க்கையிலங்கிறது ரொம்ப தெளிவுபடுத்துகிறார் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போறதை நம்ம பார்க்க முடிகிறது. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அவன் தவறுகள் செய்த போதும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். எல்லாம் சொல்லுங்க, தவறுகள் செய்த போதும் தவறாமல் ஆசீர்வதித்தார். ஆமென். அப்போனா இன்னொரு பாயிண்ட் அதில் எம்பசைஸ் ஆகுது. எந்த பாயிண்ட்னா, என் திறமையாலையும் நான் செல்வந்தன் ஆகலை, என் உத்தமத்தாலையும் நான் செல்வந்தன் ஆகலை. ஆமென். அவர் கிருபையாலே நான் ஐஸ்வர்யவான் ஆனேன். ஆமென். உத்தமன்னு பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, திறமைன்னு பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. அப்போ எப்படிங்க ஐஸ்வர்யம் வந்தது? அப்போ ஆபிரகாம் வாழ்க்கையை பார்க்கும்போது ஒன்று தெளிவாக தெரியுது, தேவனுடைய ஆசீர்வாதமே அவனை செல்வந்தனாக மாற்றினது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ஆசீர்வாதமே அவனை செல்வந்தனாக மாற்றினது. அவனுடைய மிஸ்டேக்கை கூட எப்படி மாத்துறாரு? மாஸ்டர் டேக். ஆமே. பொய் சொல்றான், 2 முறை பொய் சொல்றான். தெரியல உங்களுக்கு? ஈசாக்கு 1 முறை சொல்றான், அப்பா 2 முறை பண்ணதை பையன் 1 முறையாவது பண்றான். ஆபிரகாம் 2 முறை செய்கிறான். முதல்ல 1 முறை செய்கிறான், அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் அதே இதை சொல்கிறான். செழிப்புக்கு எப்படி எது ரொம்ப ஒரு அடிப்படையாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 20:1 வசனத்திலிருந்து பாருங்க. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கு சூருக்கும் நடுவாக குடியேறி கேராகிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். இவனுக்கு இதுவே வழக்கம். ஏதாவது ஒருத்தர் முறைச்சி பார்த்துட்டா நம்ம சிஸ்டர் அப்படின்ட்டான், கழுத்து போயிருமே அப்படின்ட்டு. அந்த காலத்தில் அப்படி ஒரு பயம். அழகான மனைவி, இவனை கொண்டு போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுவான்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணுறான்? போகிற இடத்துலலாம் போய் சொல்கிறான். அது வழக்கமாக இப்போ அது சொல்கிறான். இப்போ கவனிங்க 3வது வசனம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்ரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அவன் பாருங்க பதறி இருந்துதான். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். இவனுடைய மனைவியை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு மிரட்டல் விட்டாரு. ஆகையால் அவன், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடு பொய் சொன்னது, அவன் வாங்கி கட்டுறதெல்லாம் இவன். இப்போ ஆபிரகாம் கடவுளுடைய பிள்ளை, கடவுளால் அழைக்கப்பட்டவன். இப்படி என் பேரை கெடுத்துட்டியடா, பொய் சொல்லிட்டியடா, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்குமாடா அப்படின்ட்டு யாரை கரெக்ட் பண்ணணும்? ஆபிரகாமை கரெக்ட் பண்ணணும். ஆனால் இவர் எங்கே போய் நிற்கிறாரு? அவனை கரெக்ட் பண்ணலாம், நாங்கள் எங்கள் கதையை பார்த்துப்போம், என் பிள்ளை மேலே நீ கை வச்சேன்னா பார்த்துக்கோ அப்படின்ட்டார். ஆமென். அது எங்களுக்குள்ள வேற கதை, அதை நாங்கள் என்ன பண்ணிப்போம். நீங்கள் நல்லா கவனிங்களேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய சீசர்கள் பொது வெளியிலே வரும்பொழுது மக்கள் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. யாரை? இந்த டிசைபிள்ஸை. நீங்கள் அப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள். சீசர்கள் இயேசுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வாங்கியிருக்காங்கன்னா என்ன? அற்ப விசுவாசிகளே, எப்போது பயப்பட்டுக்கிட்டீர்களே, இன்னும் சோத்திலேயே இவ்வளோ நாள் இருப்பீங்க, அப்பாலே இப்போ சாத்தானே கொண்டு வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே நடக்கு. ஆனால் வெளியில் ஒரு போயிட்டுருக்காங்க, அவன் என்ன பண்ணுறான், அந்த கதிரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கசக்கி அப்படியே சோளக்கதிரை 2 வாங்கி பிடுங்கி சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி, சோளம் வந்தான் அப்படின்னு சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் சீசர்கள் ஓய்வு நாள் என்ன பண்ணுறான், செய்யத்தகாதை செய்கிறார்களே. பைபிள் படிச்சிருக்கா இல்லையாங்க அவரை பார்த்து,
என்ன இப்படி கேட்குறீங்க? ஆமாம், தாவீது வந்து தேவ சமூகத்தில் இருக்கிற அப்பத்தை சாப்பிட்டாம்னு உங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா அப்படின்னு போயிட்டார். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா திட்டுவார்னு பார்த்தா திட்டவே மாட்டுக்கு. கடைசியில் சாப்பாடு போடுறாங்கன்னு டப்புன்னு போய் உட்காந்துட்டாங்க இயேசுவின் சீசர்கள். உடனே என்ன கூட, உங்கள் சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள். இயேசுவின் சீசர்களுக்கு என்ன இது அழகா, கை கழுவாமல் சாப்பிடுறது? போடா போடா, உள்ளே போகிறது ஒன்றும் திட்டுப்படுத்தாடா, வெளியே வர்றது தாண்டா திட்டுப்படுத்தும் அப்படின்ட்டு. ஃபாஸ்டிங் ஒரு பயம் இருக்கிறது இல்லையே, எல்லாம் போட்டு நல்ல திங்கிற கூட்டமாக தானே இருக்குது அப்படின்னு திட்டுறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, கல்யாண வீட்டில் மணவாளன் இருக்கும் பொழுது யாராவது கல்யாண வீட்டில் யாராவது ஃபாஸ்டிங் இருப்பாங்களாடா, கல்யாண வீடுனாலே விருந்து விடுதானடா அப்படின்ட்டு. என்னன்னா, ஒரு போதும் அவர் தன்னுடைய சீசர்களை பொது வழியில் விட்டு கொடுத்ததே கிடையாது. விட்டு கொடுக்காத ஒரு தேவன். யாருக்கு முன்னாடியும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென். இதெல்லாம் கற்றுக்கணும் பாருங்க, அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். அதே தான் ஆபிரகாமுக்கு எனக்கும் 1000 இருக்கும், ஏன் 2000 கூட இருக்கும். ஆனால் அபிமெலேக்கு பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிறார். அதான் அந்த சேம் நேச்சர். ஆபிரகாமுக்கிட்ட குறை இருக்குது, ஆனால் கூட ஆபிரகாமை காப்பாற்றுறார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நான் பேசுகிறது கடவுளுடைய கிருபை. நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் கடவுள் உங்கள் கூட இருப்பார்ல. நீங்கள் குறையாக இருக்கும்போது கூட உங்கள் கூட நின்று உங்களை காப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்களை தூக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு அன்பை, ஒரு தேவனை எங்கேயும் பார்த்ததே கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து பைபிள்லாம் கேட்டிருக்கிறேன். நீ கரெக்டாக இருந்தா அவர் கரெக்டாக இருப்பார், நீ கரெக்டாக இல்லைனா கலட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பார். இந்த கடவுளையா சொல்கிறீங்க? இங்கே பார்த்தா ஃபுல்லாக புழுவுனி, 2 முறை புழுவுதான். அவன் கூட நின்று அவனை காப்பாற்றுறாரு. ஆமென். என்ன சொல்கிறாரு பாருங்க. நீ அப்புறம் அவன்கிட்ட சொல்கிறாரு 5வது வசனம், இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடு சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே. 2 பேரும் புழுவிருக்காங்க ஆண்டவரே. இதில் என் தப்பு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்கள் சைடு தான், என் கட்சிக்காரர், ஒன்றும் பேசக்கூடாது. நீ உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்தில் அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆடா, உலகமாக நடிப்புடா சாமி. உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் முதல்ல இந்த ப்ராஃபட்டுங்கிற வேர்டே இந்த இடத்துல தான் வருது. ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறை இந்த ப்ராஃபட் அப்படிங்கிற வார்த்தை இதில் தான் வருது. இப்போ நீங்கள் வாசிக்கிறீங்க, இந்த இடம் தான் வேதாகமத்தில் முதல்ல தீர்க்கதரிசிங்கிற வார்த்தையை நீங்கள் வாசிக்கிற இடம். அவன் புழுவினிங்கிறாரு, ஆனால் ஆண்டவர் ப்ராஃபட். சார் புழுவிட்டான், சார் புழுவிட்டான், ஆனால் நான் என்னுடைய ப்ராப்பர்ட்டு. ஆமென். கடவுளுடைய கிருபை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அவன் என்னுடைய தீர்க்கதரிசி அப்படிங்கிறாரு. நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். சார், இவன் ஜெபத்தை நீங்க கேட்பீங்களா? கேட்போம்ல. இப்போ பொய் சொல்றவனே தீர்க்கதரிசிங்காரு. தீர்க்கதரிசி மட்டும் இல்லை, அவன் ஜோம் பண்ணாதான் உனக்கே வாழ்வுன்ட்டாரு. அப்போ எப்படி? ஏன்னா ஆபிரகாம், எனது நீதி ஆபிரகாமின் நீதியா இருக்கிறது, எனது கிருபை அவனுக்கு கிடைத்து விட்டது, அவன் பக்கமாக நான் இருக்கிறேன், அவனிடத்தில் குற்றங்களை குறைவுகளை நான் காண்பது இல்லை. இது வேற மாதிரி ஒரு சுவிசேஷங்க. அதனால தான் அந்த கிருபையின் சுவிசேஷத்தை விளங்கிக்கிறதுக்கே மக்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா டூ குட் கெட் குட்டதே படிச்சிருக்கிறாங்க. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்கும், இப்படியே படிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே கடவுள் ஒரு மனிதனோடு இருக்கிறார், அதுதான் காரியமாக இருக்குது. அவ்வளோதான். அவன் ஒரு ப்ராஃபட். நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறியாயா என்று சொப்பனத்தில் அவனுக்கு சொன்னார். அபிமெலேக்கு அதிகாலையிலிருந்து தன் ஊழியக்காரர் எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். பாருங்க, திருப்பி என்ன பண்ணிட்டான்? அனுப்பி விட்டுட்டான். பாருங்க, அனுப்பி விட்டுட்டான். 13 இருந்தே பார்க்கலாம்.
என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தரியா திரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி, நான் போகும் இடமெல்லாம் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும், எல்லாம் சொல்லுங்க, ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராயையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். ஐயோ, இது சில சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு வர வேண்டியது தலைப்போட போச்சு. இது அப்படி கிடையாது. ஏதோ ஜஸ்ட் எஸ்கேப்பியா, ஒய்ஃபை திருப்பி வந்துட்டாலே பெரிய விஷயம். வெறும் மனைவி மட்டும் திரும்பி வராது, சேர்த்து மற்றதெல்லாம் மொத்தமாக வரும். ஆமென். என்ன நடக்குது பாருங்க, அவன் சும்மா அனுப்பாம ஏகப்பட்ட செல்வத்தை வேலைக்காரங்களாம் சேர்த்து என்ன பண்ணுறான். நீ யோசித்து பாருங்க, இது நார்மலாக இது ரூலே கிடையாது. ஆமென். நான் சொல்லட்டுமா, கிருபையை பார்த்தா கொஞ்சம் அநியாயமாக தெரியும். அநியாயமாக தெரிஞ்சா அவன் கரெக்டாக அதுக்கு பேர் கிருபை. பாஸ் இதெல்லாம் அநியாயம் பாஸ், அதான் கிருபை. அவன் 1 மணி நேரம் தான் ஆச்சு, நான் காலையிலே வேலைக்கு வந்துட்டேன், 2 பேருக்கும் ஒரே சம்பளமா. கிருபை சற்று அநியாயமாகத்தான் இருக்கிறது. ஆமென். எஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதனால தான் அன்மெரிட்டட் ஃபேவருங்கிறோம். பெற தகுதியே கிடையாது, ஆனால் கொடுக்குறார். அப்போ இந்த ஆபிரகாம் உத்தமனும் அல்ல, இந்த ஆபிரகாம் திறமையானவனும் அல்ல, ஆனால் இவன் செல்வவானாய் இருந்தான். முற்றிலும் தேவனுடைய கிருபையினாலே இது நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் அவன் பண்ண தப்புலாம் கூட அவனுக்கு பணம் வரும் ஒரு காரியமாய் மாறுகிறது. எல்லாம் சொல்லுங்க, என் தவறுகள் கூட ஒரு நல்ல தருணமாய் மாறும். ஆமென். இப்போ இவனுக்கு என்ன மனசில் தோணும்? இவன் கையில் காசு பணம்லாம் வந்துக்கிட்டே இருக்குமா, இவனுக்கு என்ன தோணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க, எல்லாம் உங்கள் டேலண்ட்டு பாஸ் அப்படின்னா என்ன சொல்லுவான்? என் டேலண்ட்டு, நீ பார்த்த அப்படிமா. கரெக்டா? ஐயா எவ்வளோ, ஐயா ஒரு வல்லவர் நல்லவர், ஐயா பெரியவர். டேய் மைக் ஆஃப் பண்ணு. அவன் தப்பாக சொல்லிட்டு இருக்கிறான் பாஸ். நான் ஒரு புழுகுனி பாஸ், ஆனாலும் கடவுள் என்ன தீர்க்கதரிசினி சொன்னார் பாஸ். நான் ஜோம் பண்ண ஜபத்தை கூட அவர் கேட்டார் பாஸ். இது முற்றிலும் அவருடைய பேரன்பு. That is the love of God. That is the grace of God. Amen. இதில் நான் சொல்ல ஒன்றுமே இல்லை. ஆமென். இப்போ இது என்ன புரியுதுங்களா? இப்போ இவனுக்குள்ள என்னது, எந்த சாரம் ஆழமாக இறங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கர்த்தரே என் நீதியாக இருக்கிறார், கர்த்தரே என் பலனாக இருக்கிறார், அதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. நல்லது பண்ணுறது கூட தப்பாக போயிடுங்க இந்த உலகத்தில், ஆனால் இவங்க தப்பாக பண்ணால் கூட கரெக்டாக போகுதுன்னா தட் இஸ் அ கிரேஸ் ஆஃப் காட். தட் இஸ் அ கிரேஸ் ஆஃப் காட். முட்டாள்தனமாக அறியாமையில் என்னத்தையும் ஒன்று பண்ண அது நல்லதாக போயிடுது. இது எப்படி நடக்கும்? இது கடவுளுடைய கிருபை, ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். திறமையும் இல்லை, எதுவும் கிடையாது, அவனுடைய உத்தமமும் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா செல்வமும் தேவன் கொடுத்த வெகுமதிகள். எல்லாம் சொல்லுங்கள், கிஃப்ட் ஆஃப் காட். கடவுள் அவனுக்கு கொடுத்த வெகுமதி. இன்னொன்று பாருங்கள், அவன் பெரிய புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்ட மாதிரியும் தெரியல. எப்படி சொல்கிறீங்க? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 8வது அதிகாரத்திலேருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இந்த லோத்துக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் என்ன வருது? ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்படுகிறது. அந்த வாக்குவாதத்தில் ஒரு காரியம் அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க பாருங்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். எல்லாம் சொல்லுங்க, நாம் சகோதரர். கட்சி. ஆமென். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொழுதினாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதாமையும் கொமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல எகிப்து தேசம் போல இருந்தது. இப்போ ஒரு மந்தைய நல்லா பாதுகாத்து வளர்க்கணும்னா என்ன தேவை? தண்ணீர், நல்ல பசுமையான மேய்ச்சல். இது ரொம்ப அவசியம். இது இருந்தால் தான் அன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ண முடியும், அந்த ஆடுகளுக்கு ஆகாரம் கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும், வளமாக இருக்க முடியும். இப்போ வளமான ஒரு பகுதியை ஆபிரகாம் யாருக்கு விட்டு கொடுக்குறான்?
அவன் சொல்கிறான் 2 வந்து பாரு, உச்சில் நின்று பார்க்காங்க, ஒரு இடம் சூப்பராக தெரியுது, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன்னு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். இப்போ நேச்சுரலாக பார்த்தா இப்போ ஆபிரகாமுக்கு மந்தைகள் இருக்கிறது, ஆடுகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இப்போ ஒரு புத்திசாலியாக அங்கே நடந்துக்கிட்ட மாதிரியும் இல்லை. என்ன பண்ணுறான், உறவு தான் முக்கியம்னு விட்டு கொடுத்துட்றான். விட்டு கொடுக்கறது ஒரு நல்ல தன்மை. அதே நேரத்தில் ரொம்ப வயசாக ஒன்றும் யோசித்த மாதிரி தெரியல. ஏன்னா இவன் என்ன யோசிக்கிறான், எந்த இடம்னு பார்க்குறான். ஏன்னா ஆடு இருந்தால் அதுக்கு என்ன வேணும், புல் வேணும், தண்ணி வேணும்னு பார்த்து இவன் என்ன பண்ணுறான், அவன் நீ எந்த இடம்னாலும் எடுத்துக்கோ. இவன் வேற ஒரு போதையில் இருக்கான். ஏமேன், அவனுக்கு தெரியும் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன் என்னன்னே தெரில. ஆனால் என்ன பண்ணாலும் ஒன்று என் மேலே வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு. இவன் இதில் ஃபுல்லாக இருக்கான். அதனால் இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டான். டேய், கொஞ்சம் கம்பெனியில் ஆட்கள்லாம் பேசலையா, ஏதாவது போர்டு மீட்டிங்லாம் போட்டு எந்த இடம் எந்த ஏதுன்னு பிளான் பண்ணி, நீ என்ன படிச்சியா படிக்கலையா, விவரம் தெரியுமா தெரியாதா, இந்த இடத்த யாராவது கொடுப்பாங்களா, வியாபாரம் செய்கிறதுக்கு உனக்கு புத்தி இருக்கா, அறிவு இருக்கான்னா அவன் பார்க்குறான், புத்தி எதுவுமே இல்லை. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த சிச்சுவேஷன்லாம். நம்ம கவனித்து பார்த்தா கொடுத்துட்றான். செழிப்புள்ள இடம் யாருக்கிட்ட போயிடுச்சு, லோத்துக்கிட்ட போயிடுச்சு. அப்போ ஆபிரகாம் எப்படி செழிப்பானா, இப்போ இங்கே தான் கவனிக்கணும். அவனுக்கு என்ன புரிதல் ஏற்பட்டுட்டுனா, என்ன ஆசீர்வதிக்கிறது ஒரு இடமே கிடையாது, என்ன ஆசீர்வதிக்கிறது ஒரு வாய்ப்பே கிடையாது, என்னை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா அவன் உள்ள போயிட்டான் பாருங்க. அவனுடைய மைண்டில் ஓடினது ஒன்று தான், நான் எங்கே போனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் எங்கே போனாலும். இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் எங்கே போனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இவனுக்கு தண்ணி உள்ள இடம், புல்லு உள்ள இடம் இப்படி செலக்ட் பண்ணி போகிறான். அவனுடைய சோர்ஸ் அவன் என்ன நினைக்கிறான், காணக்கூடிய ஒன்றை தான் சோர்ஸாக நினைக்கிறான். ஆனால் இவன் காணக்கூடாத இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேலே இருந்துச்சுன்னா வனாந்தரத்தில் கூட வழி எனக்கு உண்டாகும், அவாந்தர வெளியில கூட ஆறு எனக்கு உண்டாகும். ஆமென். இப்போ வறண்ட இடத்துல செழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனால் அவன் செழிச்சான். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, தேவனால் எல்லாம் கூடும். அப்போ இவன் வாழ்க்கையில் 100% நீங்கள் எப்படி தூக்கி போட்டு பார்த்தாலும், அவன் வியாபாரம், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பக்தி என்ன பார்த்தாலும் ஒன்று தான் தெரியும், அவருடைய கிருபை மட்டும்தான் தெரியும். ஆமென். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் லோத்தை காட்டிலும் ஆபிரகாமை அதிகமாய் செழிக்க வைத்தது. இன்னும் சொல்ல போனா, இவன் அவனை விட்டு போயிட்டான் பார்த்தீங்களா, அந்த டைம்ல ஆண்டவர் அவனை கூப்பிட்டு இப்போ பேசுறாரு. ஆதியாகமம் நீங்க பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம், அதில் பார்த்தீங்க, லோத்து போன உடனே இப்போ மறுபடியும் என்ன பண்றாரு அங்கே பாருங்க, எத்தனை 14. எஸ், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. 17 வசனம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். அப்படின்னா அர்த்தம்னா, இப்படி விட்டு கொடுக்குற தன்மை வெளிப்படுகிறது, ரொம்ப புத்திசாலியா இல்லாத ஒரு தன்மையும் அங்கே வெளிப்படுகிறது. வளமுள்ள இடத்தை விட்டுட்டு இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறான். கடவுள் சொல்றாரு, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆசீர்வாதம் உன் மேலே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு பிளெஸ்ஸிங்ஸ் ஆரம்பிக்குது. ஆமென். அவனுக்கு இன்னும் பிளெஸ்ஸிங்ஸ் தான் கூடுச்சு. அதனால தான் நீங்கள் பாருங்க, அவனுக்கு 318 வேலையாட்கள் இருந்தாங்க. எத்தனை பேர்? எம்ப்ளாயிஸ். எல்லாம் சொல்லுங்க, எம்ப்ளாயிஸ். சில பேருக்குலாம் நிறைய எம்ப்ளாயிஸ் ஆண்டவர் கொடுப்பார், நிறைய வேலைக்காரர்களை கொடுப்பார், ஏராளமான எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு உண்டாவாங்க. தட் இஸ் a blessings of the Lord. அது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். நிறைய எம்ப்ளாயிஸ், 318 பேர். ஆமென். ஒரு 1000-2000 பேர் வச்சு சம்பளம் கொடுக்கணும் ஆசை. ஆமென். இப்போ ஒரு 15 பேர் கொடுக்குறோம், சீக்கிரமாக ஆயிடும். ஹல்லேலூயா. 318 வேலையாட்கள். ஒரு முறை ஒரு ராஜா இந்த வளமான பூமின்னு போனானே, யாரு? லோத்து.
அவனை சுற்றியில் இருக்கிற ஊர்லலாம் இன்னொருத்தங்க வந்து என்ன பண்ணாங்க, காலி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தகவல் யாருக்கு வருது? ஆபிரகாம் வருது. வாங்கடா சண்டைக்கு போவோம் அப்படின்ட்டு சமையல்காரனையும் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனையும் கூப்பிட்டு போகிறான். இவங்க எல்லாம் ஒன்றும் பெரிய 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 வீரர்களோ சூரர்களோ கிடையாது. சும்மா கையில் கிடைக்கிறத எடுத்துகிட்டு போய் எத்தனை ராஜா, 5 ராஜாவை ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. யார? இந்த வேலைக்காரங்களை கூட்டு போய் நாடுகளை வெற்றிட்டு வந்துட்டான். இப்போ இந்த வெற்றி அந்த வேலைக்காரங்களாலையும் நடக்கலை, திறமையினாலையும் நடக்கலை. கர்த்தர் கூட இருந்தா கம்மியான சோர்ஸை வச்சு கூட பெரிய காரியத்தை அவர் உங்களை கொண்டு செய்ய வைப்பார். பெரிய எதிர்ப்பை மேற்கொள்ள அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அப்போ ஃபுல் ஒன்னே ஒன்று தான் தெரியுது. இதை வச்சு எப்படிடா பண்ணோன்னா வென்றுட்டு வந்துட்டான். அதனால தான் மெல்கிசேதேக்கு வந்து அந்த சாலமின் ராஜா தோன்றி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவன்கிட்ட சொல்கிறாரு, ஆபிரகாமுடைய சத்துருவை அவன் கையிலே ஒப்பு கொடுத்த தேவன் உன் கையில் பெரிய வெற்றியை கடவுள் என்ன பண்ணார், கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடவுள் எப்படி, கடவுள் தான் வெற்றியை கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் வெற்றியை கொடுத்தார். அப்படி தானே சொல்கிறாங்க. இல்லை சூப்பரான ஆட்கள்ப்பா, அருமையான வேலையாட்களை வச்சு நீ பெருசாக பண்ணிட்ட. இல்லை, சாதாரணமான ஆட்கள், ஆனால் ராஜ்யங்களை வென்று வருகிறான். ஆமென். அப்போ கூட ஏராளமான பொருட்கள் அங்கே வந்து சேர்கிறது. அந்த ராஜா சொல்கிறான், நீ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், ஒரு காரியத்தில் அவன் ரொம்ப கவனமாக இருக்கிறான். எந்த காரியம் பாருங்கள், 14 ஆதியாகமம் 14:22. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு. அவன் ஒரு பதிவை ரொம்ப கவனமாக பதிய வைக்க விரும்புகிறான். ஆபிரகாம் எதில் கான்சியஸாக இருக்கிறான் பாருங்க, என்ன பெரியாளாக்குன பெருமை என் தேவனுக்கு மட்டுமே இருக்க வேண்டும், வேற யாருக்கும் அது போகக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு. அப்படி இல்லை, டப்புன்னு ஒரு ராஜா வந்தவன அவருடைய தயவு, அவருடைய இரக்கங்கள் என்னை உயர்த்தினது என்கிறத நான் பார்க்கணும், அதுதான் என்ன பண்ணுறேன், விரும்புகிறேங்கிறான். அதுதான் அவருடைய ஏக்கமாக இருக்கிறது பாருங்க. அப்போது சுய முயற்சினால் எனக்கு வந்து இந்த செல்வம் வந்தது, சுய முயற்சினால் நான் அதெல்லாம் வந்தது அப்படிங்கிறவங்க தான் கஞ்சர்களாக இருக்கிறார்கள். பாருங்களேன், ஏன் கஞ்சத்தனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க நினைக்கிறது என்னென்ன, என் வேர்வை, என் உழைப்பு, நான் எல்லாம் பண்ணங்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஆபிரகாம் சில முயற்சிகளை எடுத்தான், அவங்க கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் கூட சில முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. ஆனால் வந்தது அதற்கு மேலான ஒன்று தான் அங்கே வந்து சேர்ந்தது. ஆமென். அப்போ அவனுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுது, சுய முயற்சினால் இந்த செல்வம் எனக்கு வரல. இந்த செல்வம் எதனால் வந்தது, கர்த்தரை நம்பினதுனால இவ்வளவு செழிப்பை நான் பெற்றேன் அப்படிங்கிறது தான் அவனுடைய காரணமாக இருந்தது பாருங்கள். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒன்றை எப்போவுமே புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, பொருளாதார செழிப்புக்கு முதல் படியே இந்த செழிப்புக்கு நான் காரணம் இல்லைங்கிறத புரிந்து கொள்வது. எல்லாம் சொல்லுங்கள், ஸ்டெப் நம்பர் 1, இந்த செழிப்புக்கு நான் காரணம் அல்ல. இது விளங்கினாலே கிருபையினால் உண்டாகிற ஐஸ்வர்யம் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஆமென். ஃபைனலாக ஒரே ஒரு வசனம் வாசித்து நாம் ஜெபிப்போம். 1 கொரிந்தியர் 3:7, 1 கொரிந்தியர் 3:7. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். எஃபோர்ட்லாம் ஒன்றும் பெரிய எஃபோர்ட் இல்லை, ஏதோ ஒரு சில காரியங்கள். அதான் சொல்ல, வேதாகம மனிதர்கள் பண்ண எஃபோர்ட் என்ன, நீங்கள் போய் படித்து பாருங்கள். ஒரு குச்சி எப்படி நீட்டிருப்பாங்க, ஒரு கல்லை தூக்கி இப்படி போட்டிருப்பாங்க. எங்க குச்சியை நீட்டு கல்லை தூக்கி போட்டதுக்கெல்லாமா பெரிய பெரிய வெற்றி பார்த்தா ஒன்றும் பெரிய வேலையா தெரியலையே. அவன் என்னத்தெல்லாமோ ராவு மூலமாக பண்ணிட்டு இருக்கிறான். அவன் சிம்பிள் ஆக்டு, ஆனால் வர்றதெல்லாம் பெரிய லாபம். ஆமென்.
அதெல்லாம் ஆக்டில் சும்மா இப்படி காலை வைக்காங்க. யோர்தான் என்ன பண்ணுது? என்ன காலை வச்சதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? காலை வச்சுட்டா யோர்தான்லாம் பின்னாடி போமா? யோர்தான் என்ன பண்ணுது? பின்னாடி போகுது. அப்போ எல்லாமே ஒன்றும் பெரிய ஒரு ஆக்டே இல்லை, சும்மா அப்படி அதில் பங்கேற்கிறாங்க, அவ்வளோதான். இது எப்படின்னா, சுட தெரிஞ்ச ஒரு அப்பா பிள்ளை கையில் கொடுத்துக்கிட்டு இப்படி குறி பார்த்து சுடுவார் டிபில்னு. அந்த பிள்ளை நினச்சிக்கிடும் நான் சுட்டுட்டேன் அப்படின்ட்டு. அப்பா கரெக்டாக பிடிச்சி சுட்டார். துப்பாக்கி என்னமோ கையில் இருந்தது, நம்ம கையில் தான். ஆனால் பிடிச்சி கரெக்டாக டார்கெட் பண்ணி வச்சது அவர். ஆமென், ஹல்லேலூயா. அது மாதிரி தான் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் போய் நிற்கிறோம். வேலைக்கெல்லாம் போகாமல் இல்லை, வேலைக்கு போகிறோம். முயற்சிலாம் எடுக்காமல் இல்லை, எடுக்கிறோம். அது எப்படின்னா, துப்பாக்கி கையில் அப்பா பிடிச்சிக்கிட்டு அப்படியே வா 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 பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், டொக்கோ அப்படின்னா படாருன்னு நாங்கள் புதுந்து தான் சுட்டுட்டோமே அப்படின்னா அவர் பிடிச்சி அடிக்கிறாரு. அதனால தான் சண்டே மார்னிங் செகண்ட் சர்வீஸில் பேசினேன். நீங்கள் கேட்கலன்னா கேளுங்க. அவர்கள் தங்கள் பட்டயத்தினால் அதை அவர்கள் என்ன பண்ணலை? கட்டி கொள்ளவில்லை. தங்களுடைய வில்லினால் அதை சாதிக்கவில்லை. தேவனுடைய கிருபையினாலே அவர்கள் அதை செய்து முடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால தான் ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது. இது கிடையாது, விளைய செய்கிற தேவனால் எல்லாமே. எல்லாம் சொல்லுங்கள், விளைய செய்கிற தேவனால் எல்லாமே. நீங்கள் போட்ட விதை எப்படி வேணாலும் இருக்கலாம், அவர் அதை விளைய வைப்பார். ஆமென். அதனால் ஒரு அறிவை நமக்கு நாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உள்ளே வச்சுக்கணும். அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை எனக்கு உண்டாக்கவில்லை, இது உம்முடைய உடன்படிக்கை இது எனக்கு கொடுத்தது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய கிருபை என்னை செழிக்க வைக்கிறது. ஆமென். நான் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆபிரகாம் உடைய ஆசீர்வாதத்தை பற்றி பேசினோம். ஆசீர்வாதத்தை பற்றி முதல்ல பேசணும். ஆசீர்வாதத்தின் வல்லமையை பற்றி பேசணும். இந்த ஆசீர்வாதத்துக்கு எது காரணமாக இருந்தது? ஆபிரகாமுடைய உத்தமமும் அல்ல, தாளந்துகளும் அல்ல, புத்திசாலித்தனமும் அல்ல. ஒன்றே ஒன்று தான், த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த லார்ட், த கிரேஸ் ஆஃப் காட். அது அவங்க மேலே இருந்தது. அதுதான் எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிக்குது? செய்ய ஆரம்பிக்கிறது. இப்போ இது நமக்கு தேவை. பாருங்கள், இன்றைக்கி உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டாகுது. என்ன, அதுக்கு ஒரு மேற்பார்வையாளன் போல வைக்கிறார் கடவுள், ஒரு மேனேஜர் மாதிரி. யூ ஆர் a steward of God. என்னால் உண்டாயிற்றுன்னு நினைக்கிற ஆள் கண்டிப்பாக கருமையாக தான் இருப்பார். அவரால் செலவு பண்ணதுக்கே முடியாது. ஆமாம், கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அவர் நினைக்கிறாரு, இது நான் தான் பண்ணேன், நான் தான் உண்டாக்குனேன். நான் உண்டாக்கலாங்க, அவர் கொடுத்தாருங்க. உழைச்சியே இந்த உயிர் போயிட்டு இருக்க மேலே கீழே, அவருக்குள் பிழைக்கிறேன், அவருக்குள் அசைகிறேன். அவரால் ஆயிற்று, அவரால் ஆயிற்று. இன் ஹிம், த்ரூ ஹிம், ஃபார் ஹிம். இது உள்ள போகணும். அவரால், அவரை கொண்டு, அவருக்கென்று எனக்குள்ளே ஒரு செயல் நடக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபை உங்களுக்கு வளைஞ்சுன்னா, நீங்கள் மிஸ்டேக்காக பண்ண ஒரு மேட்ரு கூட உங்களுக்கு லாபமாக மாறிடும். தப்பாக தான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க, அதையே கரெக்டாக மாற்றுவார், அதையே கரெக்டாக மாற்றுவார். முட்டாள்தனமாக பண்ணியிருப்பீங்க, அதை முதலீட்டு ஆக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது விளங்குச்சுன்னா மேன்மை பாராட்டுகிறவனுடைய கிருபையே அவன் மேன்மை பாராட்ட ஆரம்பிப்பான். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த மாலை வேளையில் இங்கே வந்த மக்களுக்காக நன்றி. இதை ஆன்லைனில் இன்னும் டிவி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நன்றி. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தன் திறமசாலியாகவும் இல்லை, புத்திசாலியாகவும் இல்லை, அவன் ரொம்ப உத்தமனாகவும் இல்லை. ஆனால் அவனை உயர்த்தினீங்களே ஆண்டவரே, அவனை ஒரு சீமானா மாற்றி அதே ஆபிரகாமை, ஹல்லேலூயா, தான் பிழைச்சா போதும், தன் மனைவிக்கு என்ன ஆகும் கூட யோசிக்காம ஒரு சுயநலமான மனநிலையுடையவனாக இருந்த ஒரு ஆபிரகாமை எந்த அளவுக்கு உங்கள் கிருபை உயர்த்தினது, மாற்றினது, எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. ஓ, ஒரு டைமில் தன் சொந்த மகனை கூட கொடுக்குற அளவுக்கு அவனை பரிசுத்தத்தின் உச்சத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஆனால் இதெல்லாம் அவனுடைய துவக்க காலத்தில் அவனிடத்துல இல்லை. பல வருஷம் நீங்கள் அவனுக்குள்ளே வேலை செஞ்சீங்க. உங்கள் கிருபையும் இன்றைக்கி எங்கள் மேலே அப்படி வருகிறது. the unconditional love, the unconditional the grace of God. எப்படி பேதுருனுடைய படகு நிரம்பின பொழுது, நான் பாவியான மனிதன்,
நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னான். அப்படின்னா என்னன்னா, அவன் பாவியா இருக்கும் போது அவன் பழக உங்க கிருபை நிரப்பினது கர்த்தாவே. ஓ, நான் தகுதி இல்லையேன்னு எத்தனையோ பேர் நீ ஆசீர்வாதத்தை பெற தகுதி இல்லைன்னு குற்றம் சாட்டி இருக்கலாம். உனக்கு ஏதோ சாபம் இருக்குன்னு எத்தனையோ காரியங்களை பொய்யா சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய கிருபை எல்லாத்தையும் மாற்றுது. உங்க கிருபையை குறித்த வெளிச்சங்கள் ஜனங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. சூரியனின் கதிர்கள் போய் மக்கள் மேல் படுவது போல இந்த கிருபையின் சூரியனின் கதிர்கள் இப்பொழுதே ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. இருள் விலகட்டும். என் பலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என் புத்திசாலித்தனம் அல்ல. பிசினஸ்ல கரெக்டான நேரத்தில் கரெக்டான முடிவு எடுக்கிற ஒரு வேலையை ஆபிரகாம் செய்யல. வளமானதை எங்கேயோ கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா நீங்க விடல, பின்னாடியே வந்தீங்க. பரவாயில்ல, நான் உனக்கு தரேன் ஆபிரகாம் சொன்னீங்க. ஒரு 4 ராஜா கிட்ட போய் வெற்றி பெற்று வந்தான். அதுல எடுக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு, ஆனாலும் விட்டுட்டு வந்துட்டான். ஆனா நீங்க சொன்னீங்க, பயப்படாதே ஆபிரகாம், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், நான் உனக்கு ரிவார்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஓ, அவனை சீமானாக மாத்தினீங்க. அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆக்குனீங்க. அவன் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் அனுப்புனீங்க ஆண்டவரே. இன்னைக்கு கூட எங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வர்றதுக்கு காரணம் எங்களுடைய உத்தமமும் உண்மையும் கிடையாது. அவன் உனக்காக வேண்டிக் கொள்ளுவான்னு சொன்னீங்க. இன்னைக்கு எங்களை பார்த்து தான் சொல்றீங்க, உன் ஜெபங்கள் கேட்கப்படும், உன் விண்ணப்பங்கள் கேட்கப்படும், உன்னை என் தீர்க்கதரிசியாக நான் பயன்படுத்துவேன். பொய் சொல்லிவிட்டேனே என்று குற்ற உணர்வில் நின்றவனை பார்த்து, you are my prophet, அவன் எனது தீர்க்கதரிசி. ஓ, thank you Lord. எங்களிடத்திலே குற்றங்களை பார்க்காத ஒரு தெய்வம், அக்கிரமங்களை பார்க்காத ஒரு தெய்வம், எங்கள் பக்கமாக நின்று பேசுகிற ஒரு தெய்வம். ரஹனமா ஷகதார பௌதரே. அப்பா, இதை எவ்வளோ நாள் உட்கார்ந்து நாங்கள் மெடிடேட் பண்ணுறதுன்னு தெரியல. இதை தியானிக்க, இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தா. ஓ, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை கிருபை என் மேல். ஓ, எத்தனை அன்பு, எத்தனை கிருபை எங்கள் மேல் கர்த்தா. You are the source of every good things. எங்கிட்ட இருக்கிற ஞானம், எங்கிட்ட இருக்கிற திறமை, ஜீவன், இப்போ எங்கிட்ட இருக்கிற பணம் நாங்க உண்டாக்குனது கிடையாது. உம்மால் ஆயிற்று, உம்மிடத்திலிருந்து வந்தது, உமது கரத்திலிருந்து வந்தது, உமது கரத்தில் வாங்கி உமது கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் கர்த்தாவே. கிருபையினால் ஒரு செழிப்பு உண்டாகட்டும், கிருபையினால் ஒரு வளமை ஜனங்களுக்கு வரட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, ஓ, பாவிகளுக்காய் ஜீவனை கொடுத்து, ஹல்லேலூயா, ரத்தம் சிந்தி கழுவி சுத்திகரித்து, எங்கள் தகுதி தராதரத்தை எல்லாம் பார்க்காமல் எங்களை ஐஸ்வர்யவனாக்குகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதை பார்த்து பார்த்து மாறாத மனமும் மாறுகிறது. ஓ, ஹல்லேலூயா, சுயநல மனதெல்லாம் கொடுக்கும் மனதாய் மாறுகிறது. ஏனென்றால் உமது சாயலாலே நாங்கள் திருப்தியாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படுகிறோம் கர்த்தாவே. எங்களுக்குள்ளே அப்படி கிரியை செய்கிற வல்லமைக்காய் நன்றி, எங்களுக்குள்ளே அப்படி கிரியை செய்கிற அந்த பலத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆச்சரியமான கிருபையை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள, இந்த கிருபையின் வழியிலே செழிக்க, ஹல்லேலூயா, நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இந்த மாதம் 11 மாதமும் விட்டுட்டோமே அப்படின்னு இருக்கலாம். ஐயோ, வருஷம் முடியறதுக்கு இன்னும் 2 வாரத்தில் முடிய போத 3 வாரத்தில் இருக்கலாம். உங்கள் கிருபை உங்களுக்கு செய்யட்டும் ஆண்டவரே. வெட்டு கிளிகளும் மொசுக்கட்டை பூச்சிகளும் தின்ற வருஷத்தின் பலன்களை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்னீரே. சிலதெல்லாம் தின்னு போனதெல்லாம், எடுக்கப்பட்டதெல்லாம் திரும்ப கொடுக்கப்படுவதாக. In the name of Jesus, in the name of Jesus. பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை கிருபை என்மேல். ஹல்லேலூயா. எப்போதும் உம்முடைய கிருபையை பாடட்டும், உம்முடைய அன்புக்கு முன்பாக நன்றி உணர்வோடு துதிக்கட்டும் ராஜா. எனக்கா? ஓ, அவன் திரளான மீன்களை பிடித்ததினாலே அவன் பிரமிப்படைந்தான். அவன் பிரமிப்படைந்தான்.
ஓ உம்முடைய பிள்ளைகள் கிருபையினாலே ஒரு பிரமிப்பை சந்திக்கட்டும். கிருபையினாலே ஒரு பெரிய கேட்ச அவங்க பிடிக்கட்டும் ஆண்டவரே. இது என்னால் ஆகலப்பா, இது என் திறமையால, என் உத்தமத்தால, ஓ என் புத்திசாலித்தனத்தால ஆகல, உம்மால் ஆயிற்று. அப்பேற்பட்ட கிரேஸ நான் பேசுறேன், அப்பேற்பட்ட கிருபைய இதை பார்க்கிற கேட்கிற வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில Father, I speak, I release that grace, I release that grace. Thank you Lord, thank you Lord. எங்கள் பக்தியும் அல்ல, எங்கள் சக்தியும் அல்ல, அந்த நாமமே இவனை நடக்க வைத்தது. என் வாழ்க்கையில இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் என் பக்தியும் இல்ல, என் சக்தியும் இல்ல. The name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. அவர் நாமமே, அந்த நாமமே என் செழிப்புக்கு காரணம், என் நன்மைகளுக்கு காரணம், என் உயர்வுக்கு காரணம், என் வெற்றிக்கு காரணம் என்று ஒவ்வொரு உள்ளமும் தேவ அன்பில் வேறுண்டட்டும் அப்பா. ஓ ஹalleluya ரபகா சக்கரபல கதரா. எத்தனையோ முழங்கால உபவாசத்தை, இவங்க பக்திய, உத்தமத்தை, சட்டைய, எதையோ மேன்மை பாராட்டுகிறவர்கள் மத்தியில் சிலர் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டு. சிலர் தங்கள் பக்தியை, சிலர் தங்கள் சக்தியை, சிலர் தங்கள் பரம்பரையை, பாரம்பரியங்களை, சிலர் ரதத்தை, சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டோம். ஓ ரபாபா ஷகதரபடலபர கதரபலபா. glory glory. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் நிமிர்ந்து நின்றோம். தங்கள் சக்தியை, பலத்தை நம்புகிறவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நின்றோம் என்று எழுதியிருக்கிறது. இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வு நிமிருவதாக, நிமிருவதாக. கிருபையினாலே ஒரு உயர்வு, கிருபையினாலே ஒரு வெற்றி, கிருபையினாலே ஒரு துவக்கம், கிருபையினாலே ஒரு வாழ்வு ஏற்படுவதாக கர்த்தர். ஓ உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைக்கு சாட்சியாய் அற்புதங்கள், அடையாளங்களால் ஜனங்களுடைய வாழ்க்கையில முத்திரையிடுவீராக. எல்லாம் மகிமை உமக்கு உண்டாகட்டும் அப்பா. நீர் ஒருவரே பாத்திரர், தேவரீர் ஒருவரே பாத்திரர், ஆட்டுக்குட்டியானவர் ஒருவரே பாத்திரர். ஐஸ்வர்யத்தை, கனத்தை, சகலத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர். Glory to God, glory to God, glory to God. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். Hallelujah, amen, glory. Mashaka kapo rabo kase robo kosheke makaka kotere. Yeah, glory, glory, amen. Thank you Jesus, thank you Jesus, amen, hallelujah. Hallelujah. அப்படியே ஃப்ரீ பேர்ட் மாதிரி பறப்பீங்க. No more burden, no more guilt, no more condemnation. ஆமென். உங்க சுயத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு விடுதலை. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய கிருபையை நாம் கனம் பண்ணலாம், நாம் கொடுக்கலாம். கர்த்தர் உங்கள் விதைகளை பெருக பண்ணுவாராக, உங்கள் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமென். ஹalleluya, ஹalleluya. பாடல் பாடும் பொழுது நாம் கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைனில் கூகுள் பே ஆர் அக்கௌண்ட் நீங்கள் ஷோ பண்ணலாம். ஹalleluya. கர்த்தர் பெரியவர். நாம் ஏதோ கர்த்தருக்கு கொடுக்குறது இல்லைங்க, கர்த்தர் தான் நமக்கு கொடுத்தாரு. ஆனால் கர்த்தர் சொல்லும்போது என் பிள்ளை எவ்வளோ கொடுத்துச்சு அப்படின்றவார். அதான் நம்ம கையை பிடிச்சே சுட்டுட்டு சூப்பராக சுட்டாடா அப்படின்றார். அதாங்க ஆண்டவர். ஆமென். ஆமாம், எல்லாம் அவர் பண்ணுறாரு, கிரெடிட்டை நமக்கு கொடுக்குறாரு. அதுதான் அவருடைய செயல். ஆமென். ஹalleluya.